कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे हरिया हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे जानकी कांत स्मरणं सद्गुरु आंजनेय मूर्ति की कल्याणदं कौशिकयज्ञपालं कलानिधिं काञ्चनशैलधीरं कञ्जातनेत्रं करुणासमुद्रं काकुत्स्थरामं कलयामि चित्ते रामो मत्कुलदैवतं सकरुणं रामं भजे सादरं रामेणाखिलघोरपापरहितः रामाय तस्मै नमः रामान्नास्ति जगत्त्रयैकसुलभः रामस्य दासोऽस्म्यहम् रामे प्रीतिरतीव मे कुलगुरो श्रीराम रक्षस्व मां वरं न याचे रघुनाथ युष्मत्पादाब्जभक्तिः सततं ममास्तु इदं प्रियं नाथ वरं प्रयच्छ पुनः पुनस्त्वामिदमेव याचे रघुनन्दनयेव दैवतं नः रघुवंशोद्भवयेव दैवतं नः भरताग्रजयेव दैवतं नः भगवान् राघवयेव दैवतं नः वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रि कमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमते राक्षसान्तकम् वामे भूमिसुता पुरश्च हनुमान् पश्चात् सुमित्रासुतः शत्रुघ्नो भरतश्च पार्श्वदलयोः वायुवादिकोणेषु च सुग्रीवश्च विभीषणश्च युवराट् तारासुतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देवी च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्क मरुद्गणेभ्यः भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्
त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ततश्च द्वादशे मासे चैत्रे नावमिके तिथौ नक्षत्रे अदितिदैवत्ये सोच्चसंस्थेषु पञ्चसु ग्रहेषु कर्कटे लग्ने वाक्पताविन्दुना सह प्रोद्यमाने जगन्नाथं सर्वलोकनमस्कृतं कौसल्या जनयद्रामं सर्वलक्षणसंयुतं विष्णोरर्धं महाभागं पुत्रमैक्ष्वाकवर्धनं कौसल्या शुशुभे तेन पुत्रेण अमिततेजसा यथा वरेण देवानाम् अदितिः वज्रपाणिना भरतो नाम कैकेय्यां जज्ञे सत्यपराक्रमः साक्षाद् विष्णोश्चतुर्भागः सर्वैः समुदितो गुणैः अथ लक्ष्मणशत्रुघ्नो सुमित्रा जनयत्सुतौ। ஸ்ரீயப்பதியான பகவான் பரமபதத்திலே பரமபதநாதனாய் பரவாசுதேவனாய் பிரகாசிக்கிற பகவான் திரேதாயுகத்திலே தேவதைகள்லாம் வந்து பிரார்த்திச்சு ராவணனுடைய உபதிரவம் தாங்கள்லே அவனை சேர்ந்த பரிவாரங்களாலே தர்மத்துக்கு நிறைய இடையூறுகள் ஏற்படுறதுன்னு சொல்லி நீங்க அதற்கு தர்மத்துக்கு ஆனுகூல்யம் பண்ணணும், அந்த துஷ்ட நிகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்க பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் அப்படிங்கிற தர்மத்தில் இருக்கிற பகவான் தானே வந்து திரேதாயுகத்திலே அவதாரம் பண்ணினார் மனுஷனாக. ஒரு மனுஷனை பார்த்து ஒரு ஈ போல எறும்பு போல நீ எனக்கு ஒரு கொசுக்கு சமம் அப்படின்னு நம்ம ஒருத்தரை பார்த்து சொன்னோன்னு வச்சுப்போம், அவளுக்கு எவ்வளோ ரோஷம் வரும். நமக்கு எப்படி அந்த கொசுங்கிறது ரொம்ப குறைவானதோ அதுபோல சர்வேஸ்வரனுக்கு மனுஷாவதாரம்ங்கிறது ரொம்ப அதமமானது. நம்ம எப்படி சின்ன ஜந்துக்கள் எல்லாம் ஒரு அலட்சியமாக நம்ம நினைக்கிறோமோ, இது ஒரு ஈசல், இது ஒரு கொசு, ஒரு நாள் வாழ போகிறது இந்த ஈசல் அப்படின்னு அதை எப்படி ஒரு அலட்சியமாக நினைக்கிறோமோ அதுபோல சர்வேஸ்வரனுக்கு வைகுண்டநாதனுக்கு மனுஷாவதாரம்ங்கிறது ரொம்ப அதமமான ஒரு அவதாரம். ஆனாலும் ராவணன் வந்து யாராலையும் தனக்கு மரணம் கூடாது, தேவர்களாலையும் கூடாது, அசுரர்களாலையும் கூடாது, யக்ஷர்களாலையும் கூடாது, சித்தர்களாலையும் கூடாதுன்னு இப்படி எல்லா விதமான வரனையும் பிரம்மாட்ட கேட்டுண்டவன் மனுஷாலால கூடாதுங்கிறத கேட்க விட்டுட்டான். நரனாலையும் வானரத்தினாலையும் எனக்கு மரணம் கூடாதுன்னு அவன் கேட்கல. ஏன்னா அவன் ரொம்ப அவளை பொருட்டாவே நினைக்கல அவன் இருந்த நிலைக்கு. அதனால பகவான் மனுஷாவதாரம் எடுத்து வரா போல ஆயிடுத்து. ஏன்னா பிரம்மா கொடுத்த வரனையும் காப்பாற்றணும், தெய்வமாயிருந்து தேவனாயிருந்து அவனை யுத்தம் பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. பிரம்மா கொடுத்த வரன்ல மனுஷனால மரணம் கூடாதுன்னு அவன் கேட்காததுனால மனுஷாவதாரம் பண்ணினார். வானரத்தாலையும் கூடாதுன்னு அவன் கேட்காததுனாலே வானரங்களையும் கூட சேர்த்துண்டான். தேவதைகள் எல்லாம் வானரமாக வரவழைச்சு தேவைஹி வானரத்துவம் உபாகதைஹி அப்படின்னு இந்திரனுடைய அம்சமாகவே வாலி வந்தார், சூரியனுடைய அம்சமாகவே சுக்ரீவன் வந்தார், வாயுனுடைய அம்சமாகவே ஹனுமார் வந்தார், பிரம்மாவனுடைய அம்சமாகவே ஜாம்பவான் வந்தார், விஸ்வகர்மா அக்னி முதலியவாளுடைய அம்சமாக நலன் நீலன் இவாள்லாம் வந்தார், மைந்தன் துவிதன். இந்த வானர ஜாத்தியில் இருக்கக்கூடிய கிஷ்கிந்தேல இருக்கிற அத்தனமே தேவதைகளுடைய அம்சம்தான். தேவர்களே தான் வந்தால் வானரர்களாக.
மனுஷனாலையும் வானரத்தினாலையும் மரணம் கூடாதுன்னு நான் கேட்க விட்டு போனதுனால வானர சகாயத்தோடு சேர்ந்து சேதுபந்தனம் பண்ணி லங்கையில போய் ராவணவதம் பண்ணினார். ராமாவதாரத்தினுடைய நோக்கம் ராவணவதம் மாத்திரம் இல்லை. ராவணவதம் மாத்திரம்னால் 25வது வயசு ராமனுக்கு பிறந்ததுமே பட்டாபிஷேகத்துக்கு தசரதர் ஏற்பாடு பண்ணார்னு அயோத்தியா காண்ட கதை. 14 வருஷம் கைகேயி வனவாசம் கேட்டால் 14வது வருஷம் முடிவில் ராவணவதம் பண்ணினார். அப்போ 24 முடிஞ்சு 25, அதுலேருந்து 14 கூட்டினோமானா 38 39 வயசுக்குள்ள அவதார கதை ஆயிடுது. அவதார காரியம் என்னவோ ராவணவதத்துக்காக தேவதைகள் பிரார்த்திச்சால்னு சொன்னா 38 39 வயசுக்குள்ள ராவணவதம் ஆயிடுது. ராமாயணத்துல பெரும்பகுதியான கதைகள் எல்லாம் ஆயிடுது. ஆனா 11,000 வருஷம் பூலோகத்தில் இருந்தார் சுவாமி ஸ்ரீராமன். 11,000 வருஷம் பூலோகத்துல தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்ச வத்ஸ்யாமி மானுஷே லோகே பாலயன் பிருத்திவீமிமாம் அப்படின்னு பகவான் சொல்லியே தான் அவதாரம் பண்றா. ஏன்னா இவர்கள்லாம் ராவணவதத்துக்காக கேட்டதுனாலே ராவணவதம் ஆயிடுத்துன்றது அந்த தேவதைகளுக்கு என்ன ஒரு பழக்கம், காரியம் ஆற பெரியந்த கூட வச்சுப்பா. காரியம் ஆயிடுத்துன்னா நீங்க எப்போ ஊருக்கு போறேன் அப்படின்னு கேட்பாளோட சில பேர். அதுபோல அவ அவதாரம் முடிஞ்சுடுத்துனால் நீங்க திருப்பி வந்துடுங்கோ பரமபதத்துக்கு அப்படின்னு தேவதைகள் வந்து கூப்பிடுவா. கிருஷ்ணாவதாரத்திலேயே மகாபாரத யுத்தங்கள்லாம் முடிஞ்சதும் உங்களுக்கு வந்த காரியம் ஆயிடுத்து, பூபார நிவர்த்தி ஆயிடுத்து, திரும்பி பரமபதத்துக்கு வரலாம்னு பிரம்மருத்ராதிகால்லாம் கிருஷ்ணனை கூப்பிட்டால்னு ஏகாதச ஸ்கந்தத்துல ஒரு அத்தியாயம் இருக்கு கதை. 6-7 அத்தியாயங்கள்ல தேவதைகள்லாம் வந்து பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி நீங்க முடிஞ்சுடுத்து உங்க அவதார காரியம், எனத்துக்கு இன்னும் பூலோகத்துல இருந்துட்டு இருக்கேன், நீங்க வந்துடுங்கோ அப்படின்னு தேவதைகள்லாம் பிரார்த்திக்கிறாள். அப்போ சுவாமி சொல்றார், இல்லை இன்னும் ஒரு காரியம் பாக்கி இருக்கு. பூபாரங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடுத்து, பாரத யுத்தங்கள்லாம் ஆயிடுத்துன்னா கூட யாதவ சமூகம் ரொம்ப பெருத்து போயிடுது. பெருத்து போனதோட இல்லை, ரொம்ப கொழுத்து போயிடுது. கிருஷ்ணன் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல ஒருத்தர் இருந்தாலானா ஒரு சமூகத்துக்கே ஒரு கட்டா இருந்தா அது ஒரு மதம் ஏற்படும் இல்லையா. அவர் இருக்கார் அப்படின்னு ஒரு சமூகத்துக்கு அவாவால் ஒரு சமூகத்துக்கு ஒருத்தர்னு வச்சுட்டு இருக்கா இல்லையா. ஒரு தலைவர்னு இப்பெல்லாம் ஒரு கட்சின்னு வச்சுட்டு ஒரு தலைவர் இருக்கார், தலைவர் இருக்கார், தலைவர் இருக்காருன்னு கீழே இருக்கிறவாள்லாம் ஒரு விதமாக இருப்பா. அதுபோல கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் இருக்கார் அப்படிங்கிறதுனாலேயே யாதவர்களுக்கு ரொம்ப கொழுப்பு அதிகமாயிடுது. தர்ப்பம்னு பேர் கொழுப்புக்கு. அவர்களை வந்து இந்த கொழுப்போட அவ இருந்தா சும்மா இருக்க மாட்டார், ஏதான விஷமம் பண்ணுவாள். அதனால அவர்களையும் ஒடுக்கணும். அவர்களும் பூபாரம் தான். அதனால அவர்களுக்குள்ள ஒரு கலகம் வந்து வெளியிலேருந்து ஒருத்தர் அழிக்க முடியாது யாதவர்களை. அவர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுன்னு போனாதான் போக முடியும். கிருஷ்ணனை சேர்ந்தவர்களை வெளியிலேருந்து வந்து ஒருத்தர் யுத்தம் பண்ண முடியாது. துவாரகாதீசன்ட்ட யாரும் வரமாட்டாள் யுத்தத்துக்கு. அதனால அவர்களே பிரபாச தீர்த்தத்துல மத்தியபானம் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தரை அடையாளம் தெரியாத அடிச்சுட்டு போரா போல ஒரு லீலையை ஏற்படுத்தினார். இந்த பிரபாச தீர்த்தம்ங்கிறது தான் இன்னைக்கு சோமநாத்துங்கிறா இல்லையா. சோமநாத்துங்கிறது தான் பிரபாச க்ஷேத்திரம். பிரபாச அந்த பேர் கூட வைக்கணும்னு இப்போ சொல்லிட்டு இருக்கா. பிரபாச க்ஷேத்திரம்னு கூட இப்போ இந்த பிராச்சீனமான அந்த புராணத்துக்கு உள்ளதான பேர்கள்லாம் இப்போ திருப்பியும் புனருத்தாரணம் ஆகிட்டு இருக்கு. டெல்லிக்கு கூட இந்திரபிரஸ்தம்னு பேர் வைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அலகாபாத்னு இருந்ததை இப்போ பிரயாக்ராஜ்னு மாற்றிருக்கா. அதுபோல் அந்தந்த க்ஷேத்திரத்தோடைய புராணத்தோட மதிப்பு தெரியணுமே. க்ஷேத்திரத்தோட பேரை சொல்றதே தானே தெரியும். அயோத்தின்னா தானே ராமாயணம் ஞாபகத்துக்கு வருது. மதுரா பிருந்தாவனம்னு சொன்னாதானே கிருஷ்ணனோட லீலைகள்லாம் அதுலேருந்து நமக்கு நினைவுகள்ல அலைமேல அலையா வருது. அதுபோல அந்த பிரபாச தீர்த்தம் அதுதான் சோமநாத். அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு போறா போல கிருஷ்ணாவதாரத்துல பண்ணி தானும் ஒரு யாதவன்கிறதுனால பிராமண சாபத்தினாலே பிராமண சாபம் வந்ததானால் அந்த குடும்பம் அழிஞ்சு போயிடுங்கிறத, வேத பிராமணாளுடைய சாபம் வந்தால் அழிஞ்சு போயிடுங்கிறத தன்னுடைய சரித்திரம் மூலமாகவே துர்வாசர் மூலமாக ஒரு சாபம் இந்த யாதவர்கள்ல கிருஷ்ணனுடையவே புள்ள சாம்பன்னு பேர். சாம்பம் ஜாம்பவதி சுத்தம் அப்படின்னு ஜாம்பவதியோட பிள்ளையான இந்த சாம்பனுக்கு பரமேஸ்வரன் ஆராதிச்சு பிறந்தானா இந்த பையன். சாம்பன்னு பரமேஸ்வரனுக்கு தான் பேர். சாம்பா அம்பாலோட எவன் இருக்கானோ அவனுக்கு சாம்பன்னு பேர். பிரியாத இருக்கார் இல்லையா அர்த்தநாரீஸ்வரரா. சாம்பன் சோமன் இந்த பேரெல்லாம் வந்து பரமேஸ்வரனுக்கு அம்பாலோட இருக்கிறவ அர்த்தநாரீஸ்வரரை குறிக்கிறது.
நம்ம சோமாயச்ச ருத்ராயச்சா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோமன் அப்படின்னா என்னன்னா, சோமனுக்கு பல அர்த்தம் இருக்கு. சந்திரன் அர்த்தம், வேஷ்டிக்கும் சோமன் பா மலையாளத்துல. சோமன் அப்படிங்கிறது பரமேஸ்வரனை குறிக்கிறது. சோமன் ஏன் பேருனால் உமையா சகித சோமஹா. அம்பாலோட எவன் பிரியாத இருக்கானோ அவனுக்கு சோமன்னு பேர். சாம்பன்னு பேர். அம்பாலோட அம்பாலோட இருக்கான், அதனால சாம்பன். அம்பாள் பரமேஸ்வரன் ஆராதிச்சு பிறந்தானன் அந்த சாம்பன். அவன் பெண் வேஷம் போட்டுண்டு துர்வாசர்கிட்ட போய் அவளுடைய சேர்ந்தவார்கள்லாம் பிரத்யும்னாதிகள்லாம் விளையாட்டா பிராமணாள்கிட்ட, வேத பிராமணாள்கிட்ட ஒரு பரிகாசம். இவன் கர்ப்பவனியா இருக்கால், குழந்தை பிறக்க போறது, நாள் நெருங்கிடுத்தோ, ஆண் பிறக்குமா பெண் பிறக்குமா நீங்க சொல்லுங்க ஞான திருஷ்டியிலேன்னு கேட்க, துர்வாசராதி முதலிய மகரிஷிகள்லாம் அந்த பிரபாச தீர்த்தத்துல வந்து ஒரு இடத்துல மரத்தடியில விசிராந்தி பண்ணிட்டு இருக்கிறதே விளையாட்டா இவெல்லாம் போய் கேட்கலாம். உடனே அவர் சொன்னால், உங்க குலத்தை அழிக்கிறதுக்கு ஒரு உலக்க பிறக்க போறது அப்படின்னா, முசலம் குலநாசனம். ஏன்னா இது பெண்ணும் இல்லை, இது கர்ப்பமும் இல்லை, இதுக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை பிறக்க போறது. ஆனா நீ கேட்டுட்ட என்ன வர போறதுங்கிறதுக்கு அதுக்கு ஒண்ணு சொல்றேன், ஒரு உலக்க பிறக்க போறது, அது உன் குலத்தை அழிக்க போறது அப்படின்னு துர்வாசர் சபிச்சா. பார்த்தா புட்டுன்னு உலக்க விழுந்துடுத்து. இந்த வஸ்திரத்தை, இந்த வேஷத்தெல்லாம் அவுத்துட்டு பார்க்கறால் ஒரு இரும்பு உலக்க விழுந்து அதை உக்ரசேனன்ட்ட கொண்டு கொடுத்து அதை பொடியாக்கி கடல்ல தூக்கி போட்டுடுன்னா. அந்த பொடிகள் எல்லாமே அலையில கடல்ல வந்து கரையில பிரபாச தீர்த்தத்துல ஒதுங்கி அதுவே கோரைகளாக முளைச்சு, அந்த கோரைகளாலேயே இவ மத்தியமானம் பண்ணிட்டு உத்தரக்குத்தர அடிச்சுன்னு போயிட்டாள் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துல அவதார முடிவு கதைகள் அதெல்லாம் ஏகாதசத்துல. அதுபோல இந்த தேவதைகள் என்ன பண்ணுவாள், ராவணவதம் ஆயிடுத்து உங்க காரியம், வந்துருங்கோ திருப்பி பரமபதத்துக்கு அப்படின்னு ராமாவதாரத்துல சொல்லிட போறாளேங்கிறதுக்காக பகவான் எனக்கு 38-39 வயசுல ஆயிடும், ஆனாலும் நான் 11,000 வருஷம் பூலோகத்தில் இருக்க போறேன். தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்ச. 10,000 10,100 ஆக 11,000 வருஷம். தசவருஷ சஹசிராணி தசவருஷ சதானிச்ச ராமோ ராஜ்யமுபாசித்வா பிரம்மலோகம் பிரயாசியதி அப்படின்னு சங்கேபத்திலையும் நேற்றுக்கு நாரதர் வால்மீகிக்கு சொல்றதே இதை சொன்னார். 11,000 வருஷம் பூலோகத்துல இருந்து ராஜாவா ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருந்தா அந்த காலம் எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. இதே பூலோகத்துல இப்போ ஒரு ராஜா இருக்கார், நமக்கு தார்மிகரா இருக்கார், ராமருக்கு ஆலயங்கள்லாம் கட்டி கொடிமரங்கள்லாம் வச்சு காசி விஸ்வநாதர் ஆலயங்கள் எல்லாம் நிர்மாணம் பண்ணி இதெல்லாம் பண்றதை பார்த்தாலே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி நம்ம பாரத தேசம் ஒரு நாள் வருமான்னு 2 தலைமுறை ஏங்கி காத்துட்டு இருந்த காலம். சுதந்திரம்னு ஒன்று வந்துடுதே ஒழிய சனாதன தர்மத்துக்கு ஒரு வீழ்ச்சி வரல, ஒரு விழிப்பு ஏற்படலை. சனாதன தர்மம் மங்கிண்டே தான் இருந்தது, அதுக்கு ஒரு எழுச்சி வரல. இப்போ 10 வருஷமா தான் அதற்கு ஒரு எழுச்சி வர்றது. அயோத்தி மதுரா, அடுத்தது கிருஷ்ண ஜென்மஸ்தானத்தை பெருசாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்மளுடைய உயிர் ஸ்தானமாச்சே. பாகவதம் படிக்கிறாள். இப்போ பெருமாள் கோவில்னா, வரதராஜ சுவாமி கோவில்னா அதுக்கு என்ன பிரமாணம்? மதுரா பிருந்தாவனங்கள் தானே அடையாளமாக இன்னைக்கு இருக்கு. இப்போ இங்கே பிள்ளையார் கோவிலில் நம்ம இப்போ ராமாயணம் சொல்கிறோம், தைப்பூச உற்சவம்னால் அயோத்தி ராமர் கோவில் தானே அதற்கு நமக்கு ஆதாரமாக இருக்கு. வால்மீகி எழுதினார் ராமாயணம்ங்கிற புஸ்தகம் இருக்கு. நம்பிக்கை உள்ளவாளுக்கு அந்த புஸ்தகமே போறோம். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை இப்படி எல்லாம் ஒரு கதை உண்டானால் வா அயோத்தியில வந்து பாரு அப்படின்னு காட்டலாம். சரையோ தீரத்தை காட்டலாம். சரவ்யா சோத்தரே தீரே யஜ்ய பூமிர் விதீயதான்னு பாரு, சரையோ இருக்கு பாரு, இதோ அயோத்தி இருக்கு பாரு, ராமர் பிறந்த ஜென்மஸ்தானம் இருக்கு பாருன்னு காட்டினாலும் நம்பிக்கை வரத்துக்கு ஒரு புண்ணியம் வேணும். ஆனா இன்னைக்கு பெரும்பாலானவாளுக்கு பாமராளுக்கும் ஒரு சனாதன தர்மத்துல ஒரு பிடிப்பு ஏற்பட்ட காலமாய் இருக்கு. இப்போ இதே போலயே இருக்கணுங்கிற பிரார்த்தனைகளும் இருக்கு. சாதுக்களுக்கும் இப்படியே மேல தொடரணும், நல்ல காரியங்கள் எப்பொழுதும் அதற்கு ஒரு குறைவில்லாத இருக்கணுங்கிற பிரார்த்தனையும் இருக்கு. இப்பவே இவ்வளவு சந்தோஷப்படுறோம் 10 வருஷத்துல நமக்கு அப்படின்னால், ராமர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்த காலம் எப்படி இருந்திருக்கும்? 11,000 வருஷம் அவரும் ராஜாவாக இருந்து அயோத்தியில இருந்து, ஒரு ராஜா இருக்கார் நம்ம தேசத்துக்கு, அவர் அயோத்தியில இருக்கார், அவர் சத்தியசந்தனாக இருக்கார், பிரம்மண்யனாக இருக்கார். நமோ பிரம்மண்ய தேவாய ராமாயா குண்டமேதசேன்னு வேத பிராமணால தெய்வமாக நினைக்கிறவராக இருக்கார். தீனாம் தானேன ராகவஹா அப்படின்னு ஏழை பங்காளனாக இருக்கார்.
பார்த்து பார்த்து எல்லாருக்கும் நன்மையை செய்கிறார்னு ஒரு ராஜா இருந்த காலம் எப்படி இருந்திருக்கும் ராமராஜ்யம். மனசால நினைச்சு பார்க்கணும். அதுதான் இந்த ராமாயணங்கள்லாம். 11,000 வருஷம் பூலோகத்துல இருந்து மனுஷன் எப்படி வாழணுங்கிறத நடத்தி காமிச்சா. மர்த்தியாவதாரஸ்திக மர்த்திய சிக்ஷணம். மனுஷனாக எப்படி இருக்கணுங்கிறத காமிச்சா. மனுஷன்னா 2 காலால நடந்ததுனால மனுஷன் இல்லை, கையால் எடுத்து சாப்பிட்றதுனால மனுஷன் இல்லை. எல்லா ஜீவராசியும் கையால் எடுத்து சாப்பிடல, வாயால தான் சாப்பிட்றது. ஆடோ மாடோ நாயோ மூணு வர்க்கம் தான் கையால் எடுத்து சாப்பிட்றது. ஒன்று நம்ம சாப்பிட்றோம், இன்னொன்று குரங்கு சாப்பிட்றது, யானை சாப்பிட்றது. கையால் எடுத்து அதுவும் வாயில போட்டுக்கிறது, துதிக்கை அப்படின்னு அதுவும் கையால் எடுத்து சாப்பிட்றது. முக்காலையும் சாப்பிட்றது, ஆயாலையும் கையாலையும் எடுத்து போட்டுக்கிறது. கையால் எடுத்து சாப்பிட்றதுனால மனுஷனா? 2 காலால நடக்கிறதுனால மனுஷனா? இல்லை. வேதத்துக்கும் தர்மத்துக்கும் தெய்வத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் கட்டுப்பட்டு இப்படிதான் வாழணுங்கிற முறையில வாழறது தான் மனுஷ வாழ்க்கையோட பிரயோஜனம். ராமர் இப்படித்தான் இருந்தார். அவர் தான் தெய்வம். ஆனாலும் அவரும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டார், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டார். தான் கட்டுப்பட்டதோட இல்லை, 60,000 வருஷம் சத்தியமே பேசுன்றத தசரதர் தன்னிமித்தமா போய் சொன்னவரை ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்பாவையும் சத்தியசந்தனாக ஆக்கிறதுக்கு வனவாசம் போனார். இப்படி தன் வாழ்நாள்ல வேதத்துல சொன்ன தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டிச்சு பார்க்கணும். நிறைய யஜ்யங்கள் சொல்லியிருக்கு வேதத்துல. எல்லா யாகங்களும் நடத்தினார் ராவணவதம் முடிச்சுட்டு வந்துன்னு உத்தரகாண்ட கதைகள் சொல்றது. பௌண்டரீகாஸ்வமேதாபியாம் வாஜபேயேன சாசகிருதி அந்யைஷ்ட விவிதைர் யஜ்ஞைஹி அஜயதி பார்த்திவாத்மஜஹா. பௌண்டரீகம்னு ஒரு யாகம். ஏகாதசராத்திரம் துவாதசராத்திரம்னு 2 விதானம் இருக்கு இந்த யஜ்ஞம் பண்றதுக்கு. அஸ்வமேதம்னு ஒரு யஜ்ஞம், வாஜபேயம்னு ஒரு யாகம். எல்லாம் பெரிய பெரிய யஜ்ஞங்கள், ராஜ யஜ்ஞங்கள், ராஜாக்களே செய்யக்கூடியதான யஜ்ஞங்கள். அவ்வளோ பெரிய யஜ்ஞங்களை பலமுறை பண்ணினாராம். வாஜபேயேனச்சே அசக்கிருத்து. சக்கிருத்துன்னா ஒரு தடவை, அசக்கிருத்து அப்படின்னா 3 தடவைக்கு குறையாம. 1 தடவையும் இல்லை, 2 தடவையும் இல்லை, 3 தடவைக்கு குறையாத ஒரு யஜ்ஞத்தையும் அது போல பண்ணினார். 100 அஸ்வமேத யாகம் பண்ணினார். சதாஸ்வமேதா நாஜக்ஞே சதஸ்வானி பூரி தட்சிணானி. 100 அஸ்வமேத யாகம் பண்ணினார். இப்படியெல்லாம் யஜ்யத்தினால லோகத்துக்கு க்ஷேமம் என்னென்ன உண்டோ எல்லா நன்மைகளையும் பிரார்த்திச்சு தானும் தர்மமாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணி ஜனங்களையும் அவர்களுடைய தர்மத்துல அவர்களை இருக்க முடியுமா பண்ணினார். எல்லாருக்கும் ஒரே சீட்டுன்னு சொல்ல முடியுமா? சொல்லணும். அவளுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு, ஒரு காரியம் இருக்கு. ஆனா எல்லாரும் உயர்ந்தவர்கள் தான். யாரும் அதுக்காக குறைச்சலானவர்கள் இல்லை. எல்லாரும் உயர்ந்தவர்கள் தான். ஆனா எல்லாருக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கு, அவர்களுக்கு ஒரு கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு. சாதுர்வர்ணியஞ்ச லோகேஸ்மின்னி ஸ்வே ஸ்வே தர்மே நியோக்ஷதி. 4 வர்ணத்தவர்களையும் அவர்களுடைய தர்மத்தில் இருக்க முடியுமாக பண்ணி, கிருஷி செய்கிறவர்கள் கிருஷி செய்யற, வேத போதவர்கள் வேதம் பாராயணம் செய்ய வேண்டியது, வேதத்துல சொன்னதான யஜ்ஞ யாகங்கள் பண்றவால் அதை பண்ணிட்டு இருக்க வேண்டியது. க்ஷாத்திர தர்மம், ராஜ்ய நிர்வாகங்கள் செய்கிறவர்கள் அதை செய்ய வேண்டியது. வைசிய தர்மம், வியாபாரம் செய்கிறவர்கள் அதை செய்ய வேண்டியது. 4 தொழிலும் இருந்து என்னைக்கும் உலகம் உள்ள கால வரையும் இருக்கத்தானே இருக்கு. ஃபார்மர்ஸ் என்னைக்கும் இருந்து தான் ஆகணும், இல்லைன்னா சாப்பாடு எப்படி கிடைக்கும்? வியாபாரிகள் பிஸ்னஸ் பண்றவாள் இருக்கத்தான் இருக்க போறா, பொலிட்டீஷியன் இருக்கத்தான் இருக்க போறா, அதுபோல வேத தர்மங்களை காக்கிறவாள் இருக்கத்தான் இருக்க போறா. அந்த பரம்பரை வேணா போயிடுமே தவிர களி முடிகிற பரியந்தம் எல்லாமே இருக்கும்னு நம்ம பவிஷ்யோத்தர புராணங்களும் சரி பாகவதமும் சொல்றது. களி முடியறதுக்கு ஒரு 200 வருஷம் முன்னாடி தாமிரபரணி நதிக்கரையில விஷ்ணு யசஸ் அப்படின்னு ஒரு அக்னிஹோத்திரி பிராமணருக்கு பிள்ளையாக கல்கி பகவான் அவதரிக்க போறார் அப்படின்னு பாகவதம் கடைசியில முடியறதே போய் சொல்றது. அவதாரம் பண்ணின எல்லா கதைகளையும் சொல்லிட்டு அவதாரம் பண்ண போற கதையும் போய் சொல்றது. தாமிரபரணி நதிக்கரையில விஷ்ணு யசஸ் அப்படின்னு ஒரு அக்னிஹோத்திரி பிராமணனுக்கு புத்திரனாக கல்கியாக அவதாரம் பண்ண போறார். குதிரை மேல ஏறி கையில கட்கத்தோட துஷ்டர்களெல்லாம் நிகிரகம் பண்ணி சாதுக்களை ரட்சிக்க போறார். கல்கியாக வரப்போறாருங்கிறது பரியந்தம் சொன்னதுலேருந்து இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரியறதுனால் களி முடியற காலத்திலயும் ஒரு அக்னிஹோத்திரி இருக்காருன்னு தெரியறது. தாமிரபரணி நதி இருக்க போறது, அங்க கரையில ஒரு அக்னிஹோத்திரி இருக்க போறார், வேதாத்தியனம் பண்ணி இருக்க போறார்.
அவர் குடும்பத்துல வந்து பகவான் அவதரிக்க போறாள் அப்படிங்கிறதுல இருந்து எல்லாம் இருக்குதானே இருக்கு. பண்றவர்கள் மாறி மாறி வரா. அந்த பரம்பரை வேணா விட்டு போறதே தவிர ஆனா செய்யற தொழில் இருந்துட்டே இருக்கு. அததான் பகவான் படைச்சேன் அப்படின்னு கீதையில சொல்றாரே தவிர ஜாத்திய படைச்சேன்னு சொல்லல. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா அப்படின்னு பகவான் கீதையில சொல்றது இந்த நாலு தொழில் என்னால படைக்கப்பட்டிருக்கு லோகம் நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றா. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் அப்படின்னு கீதையில சொல்றா. அவர்களுடைய தர்மத்திலே அவர்களை இருக்க முடியுமாக ஸ்ரீராமன் பண்ணி 11,000 வருஷம் ஆண்டார். அந்த ஸ்ரீ ராமச்சரித்திரத்தை அவர் இருக்கிற காலத்திலேயே இதை எழுதி வச்சுடணும், பின்னாடி வரவர்களுக்கும் இந்த ராமாயணம் நல்வழி காட்டணும்னு சத்குரு கிருபாலுவான நாரத சுவாமி ராமநாமத்தினாலேயே பரிசுத்தியான வால்மீகியை கொண்டு யாரை கொண்டு சொல்லணுங்கிறது இருக்கு இல்லையா. நான் சாதாரணமா ஒருத்தர் சொல்றதுக்கும் அந்த அதிகாரத்துல இருந்து அந்த சக்தி உடையவாள் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ ஒரு கலெக்டர் போடுற உத்தரவை நான் போட முடியுமா? நானும் அதே இதை சொல்றேன், கலெக்டர் ஒருத்தர் இருக்கார் அவரும் அதே சொல்றாரு. ஆனால் அவர் சொல்றதுக்கு உள்ள வெயிட்டு வேற, நான் சொன்னேன்னா அதோட விஷயம் வேற. அதை அவர்கள் தான் சொல்லணும்னு ஒரு காலம் இருந்தது. இப்ப எதை வேணாலும் யார் வேணாலும் சொல்றதுங்கிற ஒரு காலமா போயின்னு இருக்கு. ஒரு மந்திரின்னு இருந்தாரானா அவர் சொன்னா அதுக்கு அந்த ஸ்தானத்துக்கு அந்த வார்த்தைக்கு ஒரு வெயிட் இருக்கு. சாமானியன் அதை சொல்றதுக்கு ஆகாது. ஒரு ராஜா எல்லாரும் ஒண்ணுதானே எல்லாரும் ஒண்ணுதானேன்னா மந்திரிக்கு அவருக்கு புரிய வைக்கணும்னு ஆசை. அதுக்காக ஒரு நாளைக்கு சபையில என்ன பண்ணார், சேனாபதியை கூப்பிட்டு மந்திரி என்ன பண்ணார், இந்த ராஜாவோட தலையை வாங்கு அப்படின்னார் சபையில எல்லாரும் முன்னாடி. ராஜா நடுங்கி போயிட்டார். படை தளபதி மந்திரி சொன்னாலும் கேட்கணும், இந்த ராஜாவோட தலை வேற உடல் வேறையா ஆக்கு அப்படின்னார். உடனே ராஜா எடுத்து கத்தி எடுத்து என்ன சொன்னேன் மந்திரி அப்படின்னு உடனே தளபதியை கூப்பிட்டு சொன்னார், நான் சொல்றேன் இந்த மந்திரியோட தலையை வாங்கு அப்படின்னா. யோசிக்கவே இல்லை தளபதி, உடனே வெட்ட வந்தா. அப்ப மந்திரி சொன்னார், இதுதான் நான் சொல்றதுக்கும் நீங்க சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா. நான் சொன்னேன்னா அவன் யோசிப்பான், ராஜா தலையை நான் எப்படி வெட்டுறதுன்னு. நீங்க சொன்னா யோசிக்க வேண்டாம் இல்லையா. யாரு சொல்றாள்ங்கிறது ஒரு சொல்றது விஷயம் இல்லை, யார் சொல்றாள்ங்கிறது இருக்கு. எங்கேருந்து வருது? ஒரு கோல்டு வாங்க போனா கூட இந்த கடையில தான் வாங்குறதுன்னு ஒரு பழக்கம் வச்சுட்டு இருக்கா இல்லையா. எல்லா கடையும் கோல்டு கடை தான், எல்லா கடையிலையும் எல்லாரும் போய் வாங்கிடுறது இல்லையே, எல்லாம் கோல்டு தான். எல்லாத்துலேயும் சீல் போட்டு தராள்னா கூட இந்த கடையில தான் வாங்குறதுன்னு சில பேர் சில பழக்கம் வச்சுட்டு இருக்கா இல்லையா. டாக்டர்கள்னா கூட எல்லா டாக்டர்த்தையும் எல்லாரும் போய் வைத்தியம் பண்ணிக்கிறது இல்லை, சில டாக்டர்கிட்ட தான் சில பேர் போறது அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. எல்லாரும் எம்பிபிஎஸ் தானே படிச்சிருக்காள், பரீட்சை எழுதி தானே வந்திருக்காள் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அதுபோல வாத்தியார்கள்னாலும் இன்னார் கையால பவித்திரம் கொடுத்தாலனா க்ஷேமா இருப்பாள்னு ஒரு லோகத்துல ஒரு நம்பிக்கை வந்தா அவர் கையால தான் வாங்கிக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கத்துல இருந்தா. அதுபோல அதுக்கு பகவான் ஒத்துத்தர ஒன்னொன்னுக்கு வச்சிருக்கா. அந்த சக்தியை அவர்களுக்கு தான் கொடுத்துருக்காள். சாதுர்வர்ணியஞ்ச லோகேஸ்மின்னு ஸ்வே தர்மே நியோக்ஷத்தின்னு பகவான் அந்த தர்மத்துல அவர்களை இருக்க முடியுமாக பண்ணி 11,000 வருஷம் பூலோகத்தில் ஆண்ட அந்த சரித்திரத்தை சத்குரு நாரதர் மூலமாக வால்மீகி எழுத முடியுமா பிரேரணை பண்ணா. வால்மீகி சொன்ன ராமாயணம் தான் இன்னைக்கும் பூஜையில் இருக்கு, எல்லாராலையும் படிக்கப்படுறது. அதுக்கு அடுத்ததாக துளசி ராமாயணம் வடக்க கொண்டாடப்படுறது. ராமாயணம் நூற்றுக்கணக்கான பேர் எழுதியிருக்கா. ராமாயணம் இல்லாத பாஷையே கிடையாது. இந்தியாவில் எத்தனை பாஷை இருக்கோ அத்தனை பாஷையிலையும் ராமாயணம் இருக்கு. உருது மொழியில ராமாயணம் இருக்கு, ரஷ்ய மொழியில ராமாயணம் இருக்கு. ராமாயணம் எழுதாதவாள் கிடையாது, ராமனை பத்தி பேசாத கவிகள் கிடையாது. ஆனாலும் பூஜையில இருக்கிற ராமாயணம்னு பார்த்தோம்னா வால்மீகி ராமாயணம் தான். பட்டிமன்றத்துக்கோ பேச்சுக்கோ கம்பரோட ராமாயணங்கள்லாம் நம்ம பக்கம் தமிழ்நாட்டில் எடுத்துப்பாலே தவிர கம்ப ராமாயணத்தை வச்சு பூஜை பண்றாளுங்கிறது தெரியல. அதுபோல பாக்கி ரகுவம்சம்னு காளிதாசன் பண்ணியிருக்கார். பூஜை பண்ணி படிக்கிறதுங்கிறது இல்லை. காவியம் படிக்கிறவாளுக்கு ஒரு பரிச்சயத்துக்காக ரகுவம்சம் படிப்பால், குமார சம்பவம் படிப்பால். இதெல்லாம் ஆரம்பத்தில் உள்ளது. ராமோதந்தத்திலேருந்து ஆரம்பிச்சு சம்ஸ்கிருத பரிச்சயத்துக்காக இந்த ரகுவம்சங்கள்லாம் படிக்கிறதுக்கு காளிதாசனுடைய வாக்கெல்லாம் பரிச்சயத்துக்காக சம்ஸ்கிருத ஞானத்துக்காக அதெல்லாம் படிப்பா. அதுவும் ராமாயணம் தான். வால்மீகி எழுதினது ராமாயணம் தான். ரெண்டு ராமாயணம் ஒன்றுன்னு சொல்ல முடியாது. ரெண்டு ராமகதை தான்னா கூட வால்மீகி சொன்னது தனி. பூஜையம்ச்ச படம்ச்சேமம் இத்திஹாசம் புராதனம்னு பூஜையில வச்சு சந்தன குங்குமம் இட்டு புஷ்பம் துளசி போட்டு ராமாய ராமபத்ராயன்னு ராமனாவே பாவிச்சு பூஜை பண்ற ராமாயணம் வால்மீகி எழுதின ராமாயணம்.
ஏன் அவ்வளவு பெருமையாச்சு அவர் எழுதினதுக்குன்னால் கோட்டிக்கணக்கா ராமநாமாவை ஜபிச்சவர் எழுதினார் ராமாயணம் இல்லையா? கோடிக்கணக்கா ராமநாமாவை ஜபிச்சு கிராதோபூன் முனிஸ்ரேஷ்டா வால்மீகிருதி விஸ்ருதான்னு ஒரு வேடனாக காட்டுவாசியாக சுத்தின் இருந்தவர். இதே நாரதரே அவரை திருத்தி மரான்னு தமிழ்ல ஒரு மரம், மராமரம்னு பேர் எதற்கு, ராமான்னு சொல்லுன்னாராம், அதுக்கு சொல்ல தெரியல அவருக்கு. இந்த மரம் என்னன்னு கேட்டார், மராமரம்னா. மரம்ங்கிறத விட்டுட்டு மராங்கிறத ஒண்டி சொல்லிண்டே இரு அப்படின்னார். மரா 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 மராமன்னு அப்படி ராமநாமா சொல்ல ஆரம்பிச்சா. உல்டாவா ராமேங்கிற 2 அக்ஷரத்தை கூட நேர சொல்ல தெரியலையா வால்மீகிக்கு. மத்ஸ்ய புராணம் பாத்ம புராணங்கள்ல சொன்னால் நாமத்தை இவர் பெரட்டி சொன்னார். அந்த நாமம் என்ன பண்ணினதுன்னால் இவர் வாழ்க்கையை பெரட்டி விடுத்தோ அப்படின்னா. கிராதோபூம் முனிஸ்ரேஷ்டா, வேடனா காட்டுவாசியா சுத்தின்னு இருந்தா யார் பூஜிக்க போறா? ஆனா அவர் என்ன ஆனார்னால் பெரிய மகர்ஷியாக இப்ப ஆயிட்டார். வால்மீகி ஸ்ருதா. அடுத்த ராமாயணம் பூஜையில இருக்கிறதுன்னு சொன்னா ஹிந்தியில எழுதினே துளசிதாசருடைய ராமாயணம். அவர் சம்ஸ்கிருதத்துல தான் முதல்ல எழுத ஆரம்பிச்சார். காசியில இன்னைக்கும் 72 காட்டு இருக்கு. அசி காட்லேருந்து வாரணா காட்லேருந்து அசி காட்டு வரைக்கும் மொத்தம் 72 காட்டுகள் இருக்கு. வாரணான்னு ஒரு நதி வருது, அசின்னு ஒரு நதி வருது. ரெண்டும் சேர்ற இடமா இருக்கிறதுனால தான் வாரணாசி வாரணாசி அந்த காசி அப்படின்னு சொல்றார். அந்த 72 காட்டுல துளசி காட்டுனே ஒரு காட்டு இருக்கு. ரொம்ப காலம் துளசிதாஸ் சுவாமிகள் அங்க ஆசிரமம் வச்சுட்டு இருந்தார்னு இன்னைக்கு அவருடைய ஞாபகமா அந்த நினைவு சின்னங்கள்லாம் இருக்கு. 16 ஹனுமார் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் காசியில அவர் கையால. அங்கங்க ஹனுமாருடைய ஆலயங்களும் இது துளசிதாசரால பிரதிஷ்டை பண்ண ஹனுமார்னு அங்கங்க சொல்லப்படுறது. அந்த துளசி காட்டுல இருந்துட்டு விஸ்வேஸ்வரனோட பிரீத்தியாக இந்த ராமாயணத்தை எழுதி பாட ஆரம்பிச்சார். கோவில்லையே உட்காந்து எழுத ஆரம்பிச்சார். ராத்திரி ஓலையை வச்சுட்டு அவர் போயிட்டு திருப்பி ஆசிரமத்துக்கு போயிட்டு திருப்பி மறுநாள் கார்த்தால வந்தா ஓலை அப்படியே இருக்கும், எழுத்து மாத்திரம் மறைஞ்சிருக்கும். ஒரு தடவை ஓலையில எழுதிவிட்டா அவாலே அழிக்க முடியாது. அது பேப்பர் பேனா மாதிரி அழிச்சு எழுத முடியாது. ஓலைச்சோடியில எழுதினாலானால் எழுதுறதையே தப்பு இல்லாத எழுதணும். எழுதிவிட்டா அப்புறம் அழிக்க முடியாது. ஆனா அழிஞ்சிருக்கு, எழுத்து அழிஞ்சிருக்கு, ஓலை மாத்திரம் புதுசா இருக்கு. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, பல நாள் இப்படியானதும். ஒரு நாள் மறைஞ்சிருந்து ஆலயத்திலேயே தங்கி பார்க்கிறார். பரமேஸ்வரன் அதை உட்காந்து அழிச்சுட்டு இருக்கார். விஸ்வேஸ்வரனே அதை அழிக்கிறார். உடனே சுவாமியை நமஸ்காரம் பண்ணி கேட்கிறார், ஏன் நம்ம எழுதின ராமாயணம் தப்பா சரியா எழுதலையா, ஏன் அழிக்கிறேன்னா? அப்ப விஸ்வேஸ்வரன் சொன்னார், அதான் சம்ஸ்கிருதத்துல பிரசித்தமா வால்மீகி எழுதி விட்டாரு, நீ எதுக்கு இன்னொரு தடவை எழுதின்னு இருக்கே, நீ பிராகிருத பாஷையில எழுது, எல்லாருக்கும் புரியறா போல ஹிந்தியில தோஹால எழுது ஸ்ரீமத் ராமாயணத்தை அப்படின்னதும் தான். அப்புறம் தோஹால எழுத ஆரம்பிச்சார் துளசிதாசர் அப்படின்னு. துளசி ராமாயணத்தோட மகாத்மியம் விஸ்வேஸ்வரனே கூட இருந்து அதை எழுத சொல்லி அவரும் கேட்டு ஆனந்தப்பட்டதுனால அதுவும் பூஜையில இன்னைக்கு வடக்க போனோமானா அயோத்தியிலேயே வால்மீகி ராமாயணம் படிக்கிறவாள் குறைச்சலா இருப்பாள். துளசி ராமாயணம் தான் நிறைய படிப்பாள். துளசி ராமாயணம் தான் எங்க திரும்பினாலும் வடக்க ராமாயணம்னு சொன்ன துளசி ராமாயணம். இது மாதிரி பிள்ளையார் கோவில்லேருந்து எந்த கோவில்ல எந்த வார்ஷிக உற்சவம்னாலும் துளசி ராமாயணம் தான் பாடுவாங்க. 10 நாள் 20 நாளைக்கு மைக்கு வச்சுட்டு அதை தோஹாவா சங்கீதமா வாத்தியங்கள்லாம் வச்சுட்டு அங்கங்க கோவிலுக்குள்ள சக்திக்கு உள்ள அனுசரணைய அந்த ராமாயணம் முழுக்க பாடிட்டு இருப்பா. இப்படி கேரளத்துல உற்சவம்னா சப்தாகம் நடத்துறாலும் அதுபோல வடக்கு எந்த கோவிலா இருக்கட்டும், துர்க கோவிலா இருக்கட்டும், பிள்ளையார் கோவிலா இருக்கட்டும், சிவன் கோவிலா இருக்கட்டும், துளசி ராமாயணம் தான் படிப்பா. அடுத்ததா வால்மீகிக்கு அடுத்ததா இருக்கிற அந்த ராமாயணம் அவரோட ராமகதா களி காமத காயி சுஜன சஜீவனே மூரி சுஹாயி ராமகதா களி பன்னக பரணி புனி விவேக பாவகம் கஹு அரணி ராமகதா களி விடப குठारी सादर सुनो गिरिराज कुमारी ராமகதா களி காமத காயி. காவ் அப்படின்னா பசு, காமதகாய் அப்படின்னா காமதே. இந்த ராமாயணம் இருக்கே இது படிக்க படிக்க நமக்கு என்னென்ன வேணுமோ காமதேனும் என்ன பண்ணும், என்னென்ன அதை நமஸ்கரிச்சு பிரார்த்திக்கிறோமோ எல்லாத்தையும் கொடுக்கும். கல்க விருட்சம் காமதேனு எல்லாம் நினைச்சதெல்லாம் நமக்கு கோரினதெல்லாம் கொடுக்கறோம் அந்த காமதேனு கல்பக விருட்சம். கலியிலே நமக்கு ஒரு காமதேனு கல்பக விருட்சம் எதுனாலும் அதுதான் ஸ்ரீமத் ராமாயணம்.
ராமகதா களி காமத காயி. நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கொடுக்கும் இந்த ராமாயணம். பக்தியோடு கூட படிச்சாலானா, பக்தியோடு இந்த கதைகளை பாடி கேட்டு இருந்தாலானா, சுஜனங்களுக்கு இதுதான் ஜீவனம். சுஜன சஜீவனே முரி சுஹாய். அவளுக்கு சந்தோஷம் இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. ராமாயணம் பாடுறதும் படிக்கிறதும் கேட்கறதும் அதுதான் சந்தோஷம் சுஜனங்களுக்கு. களியாகிற பெரிய விஷ சர்ப்பத்தை கொத்த வந்த மயில், கிழிச்சு போட வந்த மயில் ராமாயணம். இல்லை சர்ப்பங்கள் எல்லாம் குத்துறதுக்கு சுளுக்கின்னு கிராமங்கள்ல வச்சுன்னு இருப்பா. எங்க பக்கம் கிராமங்கள்ல சுளுக்கின்னு சொல்லுவாள். ஈட்டி மாதிரி இருக்கும், அது டக்குன்னு தலையில குத்துவா. ராம கதா களி பன்னக பரணி. அந்த பாம்பு களியாகிற விஷ சர்ப்பத்தை அழிக்க வந்த ஆயுதம் ராமாயணம். புனிவிவேக பாவகம் ககும் அரணி. அரணிக்கட்டை அப்படின்னு நாங்கள்லாம் யாகம் பண்றவா அரச மரத்தால ஒரு கட்டை வச்சுட்டு இருப்போம். அதால இன்னொரு கட்டையை வச்சு கடைஞ்சோமானா அதுலேருந்து அக்னி வரும். மேட்ச் பாக்ஸோ கேம்பரோ கெரசினோ பெட்ரோலை விட்டு ஏத்துறது இல்லை அக்னிங்கிறது. வேற ஏதாலையும் அக்னி ஏத்துறது இல்லை. அரணிக்கட்டையால கடைஞ்சு அதுலேருந்து அக்னி எடுத்து அதுலேருந்து தான் சோமயாகம் வாஜபேயம் முதலிய யஜ்யங்கள்லாம் பண்றது. அதுபோல விவேகமாகிற அக்னியை உண்டாக்குற அரணியாம் இந்த ராமாயணம். விவேகம் பக்தி ஞானம். புனிவிவேக பாவகம் ககும் அரணி. ராமகதைங்கிறது விஷ ஆசைகள், சம்சார ஆசைகள், விஷ காடு, விஷ செடிகள் முளைச்ச காடு, அதை வெட்ட வந்த கோடரியாம் ராமாயணம். ராமகதா களி விட்டப குட்டாரி சாதர சுனு கிரிராஜகுமாரி. ராமகதா களி காமத காயி. சுனோ அப்படின்னா கவனிச்சு கேளு அப்படிங்கிறா. சாதர சுனோ கிரிராஜகுமாரி. ராமகதா களி காமத காயி. சுஜன சஜீவனே முரி சுஹாய். ராமகதா களி பன்னக பரணி. புனிவிவேக பாவகம் ககும் அரணி. ராமகதா களி விட்டப குட்டாரி சாதர சுனு கிரிராஜகுமாரி. ராமகதா களி காமத காயி. பக்தாளுக்கு என்னென்ன க்ஷேமங்கள் வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கும் இந்த ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு பரமேஸ்வரன் பார்வதிக்கு சொல்றாராம் இந்த ராமாயணத்தோட மகாத்மியத்தை. அதுபோல துளசிதாசர் காசி விஸ்வேஸ்வரன் விஷாலாட்சிக்கு சொல்றதாக துளசி ராமாயணம் அமைஞ்சிருக்கு. கிரிராஜன் அப்படின்னு ஹிமவானுக்கு பேர். கிரிராஜனுடைய புத்திரி கிரிராஜனுடைய புத்திரி இந்த அம்பாள். சாதர சுனோ கிரிராஜகுமாரி. ராமகதா களி. பார்வதியை கூப்பிட்டு விஷாலாட்சியை கூப்பிட்டு விஸ்வேஸ்வரன் சொல்றாள், அம்மா ராமநாமன் ஜபம் பண்ணுமா, பக்தியோட ராமாயணத்தை சேவி, ராமகதையை கேளு, அது எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு விஸ்வேஸ்வரன் விஷாலாட்சிக்கு சொல்றதாக காசியில எழுதின கிரந்தம் இந்த துளசிதாசர் எழுதின ராமாயணம். காசியில தான் எழுதினார் அவர் துளசிதாசர் இந்த ராமாயணத்தை. ஹனுமாரே வந்து ஒரு கிழவர் ரூபத்துல முழுக்க சிரவணம் பண்ணினார் அப்படிங்கிறதெல்லாம் துளசிதாசருடைய அழகான சரித்திரங்கள். அவரே எழுதி எழுதி பிரவச்சனமும் பண்ணினார். விஸ்வேஸ்வரனுடைய ஆலயத்திலேயே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து சிரவணம் பண்ணினால் அதுல ஹனுமாரும் ஒரு கழவர் ரூபத்துல வந்து சிரவணம் பண்ணினார்னு எல்லாம் 300 வருஷம் முன்னாடி உள்ள கதை. துளசிதாசருடைய மகாத்மியம் ரொம்ப பிரசித்தம். வால்மீகி ராமநாமத்தினாலேயே பரிசுத்தமானவர். கோட்டிக்கணக்கான ஆவர்த்தி ராமநாமத்தை சொல்லி அதனாலேயே மகரிஷியாக ஆனவர். அவரை கொண்டு வால்மீகி இந்த ராமாயணத்தை எழுதினார். ததுபகத சமாச சந்தியோகம் சமமதுரோபனதார்த்த வாக்கியபத்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிரசஸ்ச விதம் வதம் நிஷாமயத்வம். ரொம்ப அழகாக பல காண்டங்களாக ஷட்காண்டானி ததோத்தரம்னு அழகா எழுதினார்.
அதை குசலவால்னு ராமனோட குழந்தைகளுக்கே அதை உபதேசம் பண்ணி அயோத்தியா அஸ்வமேத மண்டபத்தில் அதை கானம் பண்ண சொன்னால் அந்த குழந்தைகள் கானம் பண்ண சுவாமியே சந்தோஷப்பட்டா இந்த கதையை கேட்டு. ததஸ்துதௌ ராமவச்ச பிரச்சோதிதாவகாயதாம் மார்க விதான சம்பத சச்சாபி ராமஹ பரிஷத்கத சனைஹி புபூஷயா சக்தமனா பபூவஹா இமௌ முனி பார்த்திவலக்ஷணான்விதௌ குஷீலவௌ சைவ மகாதபஸ்வினோ மமாபி தத்பூதிகரம் பிரச்சக்ஷதே மகானுபாவம் சரிதம் நிபோததாம். முனி வேஷத்துல இருக்கால் ராமனோடவே குழந்தை. ராமரே மனுஷனாக வந்தாலும் அவர் குடும்பத்திலையும் சிரமம் இருக்கு பார்த்தேல. பூலோகத்துக்கு வந்துட்டாலானா பாபியம் மனுஷலோகான்னு சுகமும் உண்டு துக்கமும் உண்டு. இன்னைக்கு சுகமா போறது நம்ம வாழ்க்கைன்னா பகவானோட கிருபைன்னு நினைச்சுக்கணும். இப்படியே இன்னைக்கும் போகணுமானா எப்போதும் நல்ல காரியத்திலேயே இருக்கணும். ஏன்னா எங்கேருந்து என்ன வரும்னு தெரியாது. மனுஷ வாழ்க்கையில துக்கஸ்தான சஹசிராணி விபத்ஸ்தான சதானிச்சா திவசே திவசே மூடம்னார் மகாபாரதத்திலே வனபர்வால். 1000 துக்கங்கள் 100 விபத்துகள் வர காத்துன்னு இருக்கு மனுஷ வாழ்க்கையில. இங்கேருந்து எப்படி வரும்னு தெரியாது. இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா போயிட்டு இருக்கா பகவானுக்கு, அதுக்கு ஒரு கிருதஜதை, ஒரு நமஸ்காரம். கார்த்தால பொழுது நல்ல பொழுதா விடிஞ்சுதா, அதுக்கு ஒரு நமஸ்காரம். விடிஞ்ச பொழுது சாயங்காலம் அஸ்தமிச்சு நல்ல பொழுதா விடிஞ்சுதா, அதுக்காக ஒரு நமஸ்காரம். பழைய காலங்கள்லாம் கிராமத்துல கார்த்தாலானா விஷ்ணு ஆலயம் போய் தொழுவாள், சாயரக்ஷான சிவ தரிசனம் பண்ணுவாள். இப்போ தனியாக இருக்கார் சுவாமி எல்லாம். ஏதாவது உற்சவம்னா தான், ஏதாவது பிரசாதம், ஏதாவது புண்ணிய காலம்னா தான் கோவிலுக்கு 4 பேர் வர்றது அப்படின்னு ஆயிடுத்து பல ஊர்களில். பல கிராமத்தில் ஊரே காலி பண்ணிட்டு போயிட்டால் சுவாமி எல்லாம் மாட்டினுட்டாருமேனா. பல கிராமங்கள்லாம் கொஞ்சம் போயிட்டு எல்லாரும் அவாவா டவுனுக்கு போயிட்டால் அவாவா சௌகரியத்துக்கு. பிரதிஷ்டை பண்ண வரதராஜ சுவாமியும் ஸ்ரீனிவாச பெருமாளும் விஸ்வநாத சுவாமியும் மகாலிங்க சுவாமியும் கிராமத்தில் மாட்டினுட்டா. பிரதிஷ்டை பண்ணதுனால அவா மாட்டினுட்டா. பாக்கி பேர்லாம் கிளம்பி போயிட்டா. அவள் கிளம்பி போக முடியாதுன்னு பாலக்காட்டு டவுனுக்கு. அவள் கிளம்பி போக முடியாது திரிசூருக்கு. அவள்லாம் உள்ள கிராமத்தில் மாட்டினுட்டா. இவாள்லாம் கிளம்பி போட்டால் சுவாமியை மறந்துட்டு. பழைய காலங்களில் கார்த்தாலான விஷ்ணு தரிசனம் பண்ணுவாள். பிராத்தகாலம் உஷக்காலம் விஷ்ணு நினைக்க சாஸ்திரநாமே காலவேளை தான் சொல்லணும். எப்படேது பிராத்தருத்தாயே சுச்சிஹி தத்கத மானசா சஹசிரம் வாசுதேவஸ்ய நாம்நாமே தத் பிரகீர்த்தையேதுன்னு சாஸ்திரநாமத்திலேயே இருக்கு. கால வேளையில எழுந்துட்டு ஸ்நானம் பண்ணி நெத்திக்கிட்டு எப்படேது பிராத்தருத்தாயேன்னு இருக்கு. ஓஹோ அப்படின்னா சாயங்காலம் சொல்லக்கூடாதா, எனக்கு டைம் இல்லை அதனால சாயங்காலத்தையும் சொல்றதை விட்டுடுறேன்னு இருக்கக்கூடாது. கார்த்தாலும் சொல்ல முடியலன்னு சாயங்காலம் சொல்லலாம். ஆனா சாஸ்திரநாமத்துல என்ன சொல்லியிருக்குன்னால் கால வேளையில சொல்றதுதான் விசேஷம்னு சொல்லியிருக்கு. ஏன்னா பிராத்தகால உஷக்காலம்ங்கிறது விஷ்ணுவோட காலம், சாயரக்ஷ காலம்ங்கிறது பரமேஸ்வரனோட காலம், பிரதோஷ காலம்னு பேர். பிரதோஷத்தன்னைக்கு தான் திரையோதசி அன்னைக்கோ துவாதசி அன்னைக்கோ தான் பிரதோஷம் நினைக்க வேண்டாம். சாயரக்ஷ 5-5:30 மணி ஆச்சுன்னாலே பிரதோஷ வேலைன்னு தான் பேர். பரமேஸ்வரனுடைய டைம் தான் அது. சாயரக்ஷானா சிவ தரிசனம் பண்ணுவாள், கார்த்தாலானா விஷ்ணு தரிசனம் பண்ணுவாள். ஒரு கிருதஜதை. ஆலயங்கள்லாம் கட்டி வச்சு உற்சவங்கள்லாம் பண்ணி பகவானுக்கு தீபம் போட்டு நித்தியம் ஆராதனம் பண்ணிட்டு இருந்தது எதற்காக என்னால் இன்னி பொழுது நல்ல பொழுதா ஆச்சு, அதுக்கு ஒரு நமஸ்காரம். நமக்கு இத்தனை சக்தி கொடுத்துருக்கான் பகவான், அதற்கு நம்மளால முடிஞ்சது ஒரு கிருதஜதை பகவானுக்கு. நித்திய பூஜைகள்லாம் அதில் தான் கலந்துன்றது, உற்சவங்கள்லாம் அதில் தான் நடக்கிறது, மண்டபடி எல்லாம் அதில் தான் பண்ணிட்டு இருந்தா. பக்தி பக்தின்னா என்னன்னால் தத்தே அனுகம்பாம் சுசமீக்ஷமானஹா அப்படின்னால் பாகவதத்துல அவனோட கிருபையை நினைச்சுட்டு செய்யறதுக்கு தான் பக்தின்னு பேர். ஒரு 10 துளசியை பகவான் காலில் போட்டோம், ராமாயண் மகா ராமபுத்ராயன் மகான்னு போட்டுட்டு விலை கேட்க பேசக்கூடாது. இப்போ நான் போட்டேனே இதுக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் காலிலையோ ராமர் காலிலையோ துளசியை போட்டுட்டு, இல்லை பிள்ளையார் கூட அருகில் மாலை போட்டுட்டு நான் போட்டேனே என்ன கொடுப்பேன் எனக்கு அப்படின்னு கேட்கறத விட, போடுறா போல இன்னைக்கு நன்னா என்ன வச்சியே அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், என் கை காலெல்லாம் நன்னா இருக்கே அதுக்காக ஒரு நமஸ்காரம் பண்றேன் கோவிலில் வந்து, என் கை நன்னா இருக்கே அதுக்காக 10 துளசி போடுறேன். டக்குன்னு கை இழுத்து கொடுத்தோ என்ன பண்ண முடியும்? சில பேருக்கு ஆக்சிடென்ட்ல கை போயிடுறது, கால் போயிடுறது, சட்டுன்னு என்ன வேணாலும் நடக்கிறதே லோகத்துல பார்க்கறமே. வாய் இழுத்துண்டு விடுறது, ஒன்றும் பண்ண முடியலைன்னா ஆயிடுறது. அப்படி ஆயிடாத இன்னைக்கு நன்னா இருக்கணும், எல்லாம் சுஸ்தமா இருக்கணும், அதுக்கு என்ன பண்ண போறோம் பகவானுக்குன்னு ஒன்னொன்னும் செய்யி அப்படின்னு பாகவதம் நமக்கு சொல்லி கொடுக்கறது. தத்தே அனுகம்பாம் சுசமீக்ஷமானஹா. ஆனால் மனுஷ வாழ்க்கையில சுகமும் உண்டு துக்கமும் உண்டு.
இப்போ ராமச்சரித்திரத்தையே எடுத்துட்டோமானால் அவர் குழந்தைக்கு அவர் மடியில் வச்சுட்டு ஒரு அன்னப்பிராசனம் பண்ணல, அவர் நாமகரணம் பண்ணல, அவர் ஒரு உபநயனம் பண்ணி வைக்கல, சௌலம் பண்ணி வைக்கல, அக்ஷராபியாசம் மடியில் வச்சுட்டு அவர் எழுதி வைக்கல. வால்மீகி ஆசிரமத்தில் தான் பிறந்தது, ரிஷி போல தான் வளர்ந்தது, ரிஷிகளோட ரிஷிகளாய் 12 வயசு பர்யந்தம் அத்தியனங்கள்லாம் முடிச்சுது. வால்மீகி சிஷ்யால்னு தான் அதுக்கு தெரியும், சீதா அம்மான்னு தெரியும், அப்பா தெரியாது. சீதா அம்மான்னு தெரியும். 12 வயசு ஆறது, வேதாத்தியனங்கள்லாம் பண்ணிடுத்து, ராமாயணங்கள்லாம் படிச்சுடுத்து. இப்போ ராமர் முன்னாடியும் பாடுறது. யாராவது கதையை பாடுறது? இவாத்து கதையை தான் பாடுறது. தசரதர்னு ராஜா தசரதோ நாமேன்னு இது சொல்றதானா இவா தாத்தா தானே, அவளுக்கு தெரியாது. என்ன ஒரு பரிதாபமான நிலை பார்த்தேல. தன்னப்பாவோட கதை தான் ராமாயணம், தன் தாத்தா தான் தசரதர்னு அதுகளுக்கு எப்போ தெரியுமோ? ராமாயணம்லாம் சொல்லி முடிச்ச பிறகு தான் தெரியும். ராமாயணங்கள்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் ராஜாக்கள் என்ன பண்ணுவாள், தன்னை பற்றி யாராவது ஒருத்தர் கவிதை எழுதினாலானால் உடனே அவளுக்கு ஒரு சன்மானம் பண்ணுறது, தன்னை பற்றி பாடினாலானால் ஒரு சன்மானம் பண்ணுவாள். அதுபோல ராமாயணங்கள்லாம் குழந்தைகள் பாடி முடிச்சப்புறம் உத்தரகாண்டத்தில் வால்மீகி கூப்பிட்டு கேட்கிறார், சுவாமி என்னை பற்றி இப்படி ஒரு ஆச்சரியமான காவியம் எழுதியிருக்கேன், நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு, நான் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு சன்மானம்னா? அப்போது வால்மீகி சொன்னார், எனக்கு பெருசாக பொன் முடிப்பு கொடுக்க வேண்டாம், நீ எனக்கு பெருசாக தானங்கள் பண்ண வேண்டாம் தங்கம் வெள்ளின்னு, உன் குழந்தையில நீ ஏற்றுக்கோ, அதுவே எனக்கு கொடுக்குற சம்பாவனை அப்படின்னா. சீதையையும் உன் குழந்தையிலையும் நீ ஏத்துண்டேயானால், லோகமறியே ஏத்துண்டேயானால் அதுவே எனக்கு சம்பாவனை என்னதும் சுவாமி உடனே தேர் அமைச்சு சீதையை அழிச்சுன்னு வந்தார் அப்படின்னு எல்லாம் உத்தரகாண்ட கதை. குழந்தையிலையும் எடுத்து மடியில் வச்சுண்டார் அப்படின்னு உத்தரகாண்ட கதை. அப்புறம் தான் தெரியும் அந்த குழந்தைகளுக்கு, அடாடா நம்ம அப்பா அம்மா கதைன்னா இத்தனை நேரம் பாடிட்டு இருந்தோம். ராமருக்கு தெரியும், குழந்தைகளுக்கு வேணா தெரியாது தன் அப்பா அம்மான்னு, ராமருக்கு தெரியுமோனோ? அட குழந்தைகளா நீ பாடுறது உங்க அப்பா கதை தான்னு அவரும் கூப்பிட்டு சொல்ல முடியாத நிலை. எப்படி இருக்கு பார்த்தீங்களா ராமாயணம்? சொல்ல முடியாது உங்க தாத்தா தான், உங்க கூலம்தான் சூரிய வம்சம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுதான் உலகம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறது தான் மனுஷ வாழ்க்கை. ராமாவதாரத்திலையும் அது போல உண்டு, கிருஷ்ணாவதாரத்திலையும் பல குறைகள் உண்டு. பகவானுக்கு பிறந்ததுலேயே சத்ருக்கள், பிறந்து தொட்டில்ல போடலே அதுக்குள்ளே வந்துட்டால் பூத்தனை ஒரு ராட்சசி கொல்றதுக்கு வரால். அன்னியிலேருந்து ஆரம்பித்து சகடாசுரன், ஒரு மாசத்துல வண்டி ரூபத்தில் ஒரு அசுரன் கொலை பண்ண வர, காத்து ரூபத்தில் ஒருத்தன் அடிக்க வர திருநாவர்த்தன். அப்புறம் மாடு மேய்க்க போனோமானால் அகாசுரன், பகாசுரன், வத்சாசுரன், தேனுகாசுரன், எத்தனை அசுராலெல்லாம் தாண்டி சுவாமி கோவர்தனோத்தாரணங்கள்லாம் பண்ணி, அசுரால் ஒரு பக்கம் இடைஞ்ச பண்றாளானா தேவதைகள் ஒரு பக்கம். இந்த அவதாரத்தில் பிரம்ம மோகனம், இந்திர மோகனம், இப்படி பல தேவர்களும் அக்னி ஜெயம், வருண ஜெயம், பிரம்ம ஜெயம், இந்திர ஜெயம், மன்மத ஜெயம், அதுதான் ராசக்கிரீடை. எல்லாத்தையும் ஜெயிச்சு மீண்டு தானே கிருஷ்ணாவதாரத்தில் மதுராதிபதியாய் துவாரகாதீசனாய் பிரகாசிக்கிறார். மனுஷாவதாரம்னு சொன்ன எல்லாருக்கும் தெய்வமே அவதாரம் பண்ணினாலும் அவளுக்கும் பல இடையூறுகள் இன்னல்கள் தாண்டி தான் அவர்கள் தன் சரித்திரத்தை ஸ்தாபிக்கிறார். அதுபோல இந்த குழந்தை குசலவாள் ராமனோட சந்நிதியில ராஜ சின்னங்கள்லாம் இருக்கா, ஆனா வேஷம் ரிஷி வேஷமா இருக்காளாம். இமௌ முனி பார்த்திவ லக்ஷணான்விதௌ குஷீலவௌ சைவ மகாதபஸ்வினோ. மகாதபஸ்விகளை பாடுற அந்த குழந்தைகளோட கானத்தை கேட்டுட்டு பரதர் லக்ஷ்மண சத்ருக்னாலெல்லாம் கூப்பிட்டு ஸ்ரீராமர் சொல்றார், அப்பா ரொம்ப அழகா இந்த குழந்தைகள் கானம் பண்றால், அந்த மகர்ஷியும் மகானுபாவர் ரொம்ப ஆச்சரியமா எழுதியிருக்கால், இந்த கதை எனக்கே நிறைய மங்களத்தை கொடுக்கும்னு என் மனசுக்கு படுறது, நீங்கள்லாம் ஸ்ரத்தையா கேளுங்கோ அப்படிங்கிறார். மமாபி தத்பூதி கரம் பிரச்சக்ஷதே மகானுபாவம் சரிதம் நிபோததா. பூதி அப்படின்னா ஐஸ்வர்யம், விபூதி பூதி, விபூதிர் பூதிர ஐஸ்வர்யம், பூத்தின்னா ஐஸ்வர்யம். எனக்கே மங்களத்தை தரக்கூடியதா இருக்கு இந்த ராமாயணம்னா, அதனாலதான் ஸ்ரீமத் ராமாயணம்னு பேர். 2 புஸ்தகத்துக்கு தான் ஸ்ரீமத்துங்கிற பேர். 18 புராணம் இருக்கட்டும், 2 இதிகாசம் இருக்கட்டும், 18 உபபுராணம் இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ கிரந்தங்கள் இருக்கட்டும், உலகம் உண்டான காலத்திலேருந்து இன்னி பர்யந்த 2 புஸ்தகத்துக்கு தான் ஸ்ரீமத்துன்னு பேர். ஒன்று ஸ்ரீமத் ராமாயணம், ஒன்று ஸ்ரீமத் பாகவத். ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம் வா பரைரீஸ்வரஹ.
பாகவதம் ஆரம்பிக்கிறதையே ஸ்ரீமத் பாகவத். என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டை படிச்சுட்டே இருந்தா போதும், உனக்கு என்னென்ன மங்களம் வேணுமோ எல்லாம் தேடி வரும், வீட தேடி வரும். ராமாயணத்தை கேட்டுட்டே இருந்தா போதும், நமக்கு எல்லா பாக்கியங்களும் வரும். பாகவதத்தை சேவிச்சுட்டே இருந்தா போதும், நமக்கு ஸ்ரீமத்துன்னா எல்லாம் கிடைக்கும். அதுதான் கோபிகைகளும் கோபிகா கீதத்துல சொல்றாள், ஸ்ரவண மங்களம் ஸ்ரீமதாததம் அப்படிங்கிறார். தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம் ஸ்ரவண மங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததம் புவி கிருணம் திதே கிருஷ்ணா பூரிதா ஜனாஹ. பூமியில பிறந்தவர்களே பாக்கியசாலிகள் கிருஷ்ணா. இந்த கதைகளை பாடி பாடியே அவ எல்லா பாக்கியத்தையும் அடையிறான். ஸ்ரவண மங்களம், கேட்கறதுனாலேயே மங்களம், படிக்கிறதுனால வர மங்களம், அப்புறம் கேட்கறதுனாலேயே மங்களம். ஸ்ரவணே சதி மங்களம். ஸ்ரவண மங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததம். அஷ்டைஸ்வரியம் வருமாம் ராமாயணம் பாகவதத்தை சேவிச்சுட்டு இருந்தோமானா எல்லா பாக்கியத்தையும் அது கொடுக்கும். பிரார்த்திதாம்ச்ச வரான் சர்வானி பிராப்புணியாதிக ராகவாதி பிரணம்ய சிரசாநித்யம் ஸ்ரோதவியம் க்ஷத்ரியர்த்விஜாத்து அப்படின்னு வால்மீகியும் கடைசியில போய் சொல்றார். ராமாயணம் படிச்சுண்டு கேட்டுண்டு சொல்லிட்டு இருந்தாலே நமக்கு மங்களம். இந்த ஸ்ரீமத் ராமாயணம் எனக்கே மங்களத்தை தரக்கூடியதாக இருக்குன்னு ஸ்ரீராமர் இந்த குழந்தைகள் பாடுறத சொல்றார். தேவதைகள்லாம் பகவான்கிட்ட முறையிட தசரதருக்கும் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டு ரிஷ்யசுங்கர் வசிஷ்டாதிகளை வச்சுட்டு சரையு கரையில அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணேன். குருவாயூரப்பனை பார்த்து நம்பூதிரி கேட்குறா, 500 வருஷம் முன்னாடி இந்த கலியில கலியுக வரதனானே குருவாயூரப்பனுடைய சந்நிதியில நாராயண நம்பூதிரி பட்டத்திரின்னு சொல்றது ஒரு சமூகம். நம்பூதிரி சமூகத்துல ஒரு சமூகம் பட்டத்திரிங்கிற அவருக்கு நாராயணன்னு பேரு. இந்த நாராயண நம்பூதிரி குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார், குருவாயூரப்பா நீங்கள் தானே தசரதர் பண்ண யஜ்யத்துக்கு பலனாய் பாயசரூபியாய் வந்து கௌசல்யாதிகளுடைய கர்ப்பத்துக்கு சென்று நீங்களே 4 ரூபமாக ராமலக்ஷ்மண பரத சத்ருக்னாலாக அவதரிச்சேலாமே அப்படின்னு நாராயணியத்துல ராமாயணம். கீர்வானைரர்த்தியமானஹ தசமுக நிதனம் கோசலே சிஷ்ய ஸ்ருங்கே புத்ரியாபிஷ்டிமிஷ்ட்வா ததுஷி தசரதக்ஷ்மாபிருதே பாயசாக்ரியம் தத்புக்த்யா தத்புரம் த்ரீஷ்வபி த்ரிஷுஷு சமம் ஜாதகர்பா சுஜாதः ராமஸ்த்வம் லக்ஷ்மணேன ஸ்வயமத பரதேனாபி சத்ருக்னநாம்னா கோதண்டி கௌஷிகஸ்ய க்ரதுவரமவிதும் லக்ஷ்மணே நானுயாதः யாதோ பூஸ்தாதவாச்சா முனிகதிதமனுத்வந்த்வே சாந்தாத்வகேதः நృணாம் த்ராணாய பானைः முனிவச்சன பலாத் தாடகாம் பாடயித்வா லப்தாஸ்மாதஸ்த்ரஜாலம் முனிவனமகமஹாதேவ சித்தாஸ்ரமாख्यம் மாரீச்சந்திராவயித்வா மகசிரசி சரைரண்ய ரக்ஷாம்சி நிக்ரன்னே கல்யாம் குர்வன் அஹல்யாம் பதி பதரஜசாம் பிராப்ய வைதேககேகம் பிந்தானश्चन्द्रचूडं धनुः அவனிசுதாம் இந்திராமேவ லப்த்வா ராஜ்யம் பிராதிஷ்டதாஸ்த்வம் திபிரபி ச சமம் भ्रातृवीरैः सदारैः யஜன் யஜ்ஞைஹி திரேதாயாம் அப்படின்னு விஷ்ணு புராணம். யஜ்ஞங்களால ஆராதிக்கப்பட வேண்டிய யுகம் திரேதாயுகம். ராமர் பிறந்ததே யஜ்ஞம் பண்ணிதான். பிறந்த ராமரும் முதல் பண்ண தர்மம் விஸ்வாமித்திர யஜ்ஞ சம்ரக்ஷணம் தான். அப்புறம் ராவண வதங்கள்லாம் ஆகி பட்டாபிஷேகம் பண்ணின்றதும் பண்ணினதும் வாழ்நாள் முழுக்க யஜ்ஞங்கள் தான்.
யஜ்ஞத்தினால ஆராதிக்க வேண்டியவன் பகவான். யஜ்ஞோ யஜ்ஞபதரி யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனஹா அப்படின்னு ஒரு 13 நாமாக்கள் யஜ்ஞபரமாவே விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ற. மகா கிருதுர் மகா யஜ்வா மகா யஜ்ஞோ மகா ஹவிஹி அப்படின்னெல்லாம் யஜ்ஞபரமாவே ஒரு 13 நாமா வருது. யஜ்ஞத்தினால பகவான் அவதரிச்சா. யாரை கொண்டு பண்றோம், எந்த முறையில பண்றோம்ங்கிறதெல்லாம் இருக்கு. தசரதர் ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணினார். வசிஷ்ட ரிஷிசங்காதிகளை வச்சு பண்ணினார். அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டி யதோக்தமா பண்ணினார். எல்லா வஸ்துக்களையும் தானம் பண்ணினார். யஜ்யம்னா நிறைய தானங்கள் செய்யணும். நிறைய தானங்கள்லாம் பண்ணி அன்னதானங்கள்லாம் மலமலையாய் அன்னம் வெடிச்சு தானம் பண்ணினார். அன்னகூட்டாஷ்ச பகவஹா திருஷ்யந்தே பர்வதோபமாகா அப்படின்னு ராமாயணம் சொல்றது. யஜ்யங்கள்லாம் பண்றதே நிறைய அன்னதானம், வஸ்திரதானம், சொர்ணதானங்கள்லாம் பண்றது. நான் இங்கே கொல்லங்கோட்டுக்கு ஒரு 15 வருஷம் முன்னாடி வந்திருந்தேன். அப்போது இங்கே வந்து நாராயணியம் சொல்கிற காலம் சொல்லிட்டு போனோம். அப்போ சோமயாகம் தான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கேனே, இதுக்கு கீழிடப்பட்ட காலத்தில் 16 யாகங்கள் பண்ணியிருக்கோம். சின்னதன் பெருசுமாய் 16 யஜ்யங்கள். அத்திராத்திரம், கருட சேனம், வாஜபேயி. இந்த கருட சேன யாகங்கள்லாம் 1000 சொர்ணம் போடணும் ஹோமகுண்டத்தில், 1000 வேஷ்டி புடவைகள் தானம் பண்ணணும், 10,000கணக்கான பேருக்கு அன்னதானங்கள். அதுபோல் 2015 வாஜபேயி யாகம் ஸ்ரீரங்கத்தில் பண்ணினோம். 100 சவரன் தானம் பண்ணணும். தானமாய் 1 கிலோ தங்கம் வாங்கி தானம் பண்ணினோம். அந்த யஜ்யத்தில் 30,000 பேருக்கு அன்னதானத்தோட வாஜபேயங்கள்லாம் நடந்து, அதுக்கப்புறம் இப்போ வந்து ராமாயணம் சொல்லிட்டு இருக்கேன். போன தரைக்கும் இந்த தரைக்கும் உள்ள அதே தீட்சர் தான், அதே கதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனாலும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன். ஒரு கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் பல பேருடைய சகாயத்தில் இந்த யஜ்யங்கள்லாம் ஸ்ரீரங்கத்தில் பண்ண கிடச்சி. யாகம் பண்ணவால தான் தீட்சிதர் அக்னிஹோத்ரின்னு சொல்லுவா. நம்ம பண்ண யஜ்யங்கள் பண்ணவாலாம் ஒரு 3-4 பேர் தான் இருக்காள் உலகத்தில். அந்த அக்னிஹோத்ரிகளுக்குள்ள, அந்த அக்னிஹோத்ரி சமூகத்துக்குள்ள ஒரு 3-4 பேர் தான் இருக்கா நம்ம பண்ண யஜ்யங்கள்லாம் பண்ணவா. பெரிய யஜ்யங்கள்லாம் ரங்கநாதனுடைய கிருபையில் ஸ்ரீரங்கத்தில் நமக்கு பண்ண கிடச்சிது. ஒரு பாக்கியம், பெரிவாளுடைய ஒரு அனுகிரகம். எங்கள் தாத்தா பண்ணின யஜ்யங்கள், அவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ண முடியாத இருந்த யஜ்யங்கள் எல்லாமே பண்ண கிடச்சிது. அந்த யஜ்யங்கள்லாம் பண்ணுவோமானால் நிறைய பேருக்கு அன்னதானம் செய்யறது. அன்னகூட்டாஷ்ச பகவஹ. இங்கே ராமாயணத்திலையும் வால்மீகி சொல்றார், அஸ்வமேத யாகத்தில் மலைமலையா திடீர் மலை உண்டாச்சான். என்ன மலைன்னால் அன்னத்தை அப்படி மலையா பிடிச்சு வச்சிருந்தாலாம். திருஷ்யந்தே பர்வதோபமாக, மலை போல குமிச்சு வச்சிருந்தாலாம் அன்னத்தை. தீயதாம் அன்னம் வாசாம்சி விதானிச்ச. எல்லாருக்கும் அன்னம் போடு, சாப்பாடு போடுன்னு அந்த சப்தம் கேட்டுட்டே இருந்துதான். வஸ்திரதானம் நடந்துட்டே இருந்துதான். இதோடு கூட பெரிய யஜ்யத்தை தசரதர் நடத்த பாயச ரூபியாய் பகவானே வந்தால் அந்த யஜ்ய குண்டத்திலேருந்து ஒரு ஹிரண்மயமான புருஷன், தங்க ரேக்கா இருக்கார். அந்த யஜ்ய புருஷன் வந்து தங்கமயமான பாத்திரத்திலே இதம் து நிருபசார்தூலே பாயசம் தேவ நிர்மிதம், இந்த பாயசத்தை கொடுத்தார். பிரஜாகரன் கிருஹானத்வம் தன்யம் ஆரோக்கிய வர்தனம். இது புத்திரப்பிரதமான பாயசம்னு கொடுக்க அதை வசிஷ்டரோட முள்ளிலே கௌசல்யே சுமித்ரே கைகைக்கு கொடுத்தாள். கௌசல்யே சுமித்ரே அப்புறம் கடைசியாக கல்யாணம் பண்ணிட்டது தான் கைகேயி. ஆனால் குழந்தை பிறக்கிறதுல கௌசல்யக்கு எடுத்ததான் கைகேயிக்கு குழந்தை பிறந்தது. அப்புறம் தான் சுமித்ரைக்கு பிறந்தது. அதனால கௌசல்யே கைகேயி சுமித்ரேன்னு சொல்ல ஆரம்பிச்சான். முதல்ல கௌசல்யே, அடுத்தது சுமித்ரே, கடைசியா விவாகம் பண்ணவள் தான் கைகேயி. 3 பேருக்கும் கொடுத்து பாத்திரத்தில் கொஞ்சம் மிச்சம் இருக்கே. அனுச்சிந்திய சுமித்ராயி புனரேவ மஹீபதிஹி. அந்த பாயசம் மிச்சத்தை எடுத்து திரும்பவும் சுமித்ரைக்கே கொடுத்தார். 2 முறை கொடுத்ததுனால 2 புத்திரோத்பத்தி உண்டாச்சு. லக்ஷ்மண சத்ருக்னால் அப்படின்னு 2 குழந்தைகளாக பிறந்தார். உலகம் முழுக்க கொண்டாடுற ஸ்ரீராமநவமி புண்ணிய காலத்தில் 2 யுகம் ஆயிடுத்து. 2 யுகம், 3வது யுகம் நடந்துருக்கு. இப்போ கலி திரேதாயுகத்தினுடைய ஆரம்பத்தில் ஸ்ரீராமநவமி. முதல் ஸ்ரீராமநவமி அயோத்தியில உற்சவஷ்ச மகாநாசீதி அயோத்தியாயாம் ஜனாகுலா. பெரிய உற்சவமாக நடந்துதான் அயோத்தியில. இன்னைக்கும் இப்போ கோவில் கட்டின காலங்களில் இப்போ ராமநவமி பெருசாக நடக்கிறது. ராமநவமி உற்சவமாக இருக்கட்டும், தீபாவளி உற்சவமாக இருக்கட்டும். தீபாவளி தான் வந்து ராவணவதமான தினமாக புராணங்கள் ஒரு புராணம் சொல்றது. இந்த சதுர்தசி தான்
ராவணவதமானதாக சொல்றார். வடக்க சில பேர் விஜயதசமி தான் ராவணவதமானதுன்னு தசரான்னு அதையும் கொண்டாடுறார் 2 விதமாக. அதனால அயோத்தியில தீபாவளி ரொம்ப விசேஷமாக இப்போ லட்ச தீபங்கள்லாம் ஏற்றி சரையு கரையிலெல்லாம் ரொம்ப விசேஷமா ஆலயம் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படுறது. எல்லா ஊர்லயும் அங்கங்க ராமநவமி கொண்டாடப்பட்டா கூட அயோத்தியில கொண்டாடுறது தனியா தானே இருக்கும். கிருஷ்ண ஜென்மாஷ்டமின்னு எல்லா ஊர்ல கொண்டாடுறதுக்கும் பிருந்தாவனத்துல கொண்டாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? மதுரா பிருந்தாவனத்துல அது தனியா தான் இருக்கு. பிறந்த இடமே, பகவான் அவதரிச்ச இடமே. முதல் ராமநவமியே பெரிய மகோத்சவமா தசரதருக்கு குழந்தை பிறந்ததுன்னு கொண்டாடு. குழந்தைகளுக்கு நாமகரணங்கள்லாம் வசிஷ்டரை கொண்டே பண்ணி, ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகை சுதம் சௌமித்ரிம் லக்ஷ்மணமிதி சத்ருக்னம் அபரம் ததா ததா வசிஷ்டா பரமப்ரீதா நாமானி கிருதவம்ஸ்ததா பிராமணான் போஜயாமாசே பௌரஜானபதானபி. கௌசல்யினுடைய புத்திரனுக்கு ராமன் பேர் வச்சார். இவர் புதுசா கண்டுபிடிச்சாரா ராமன்கிற பேரேன்னால் உபனிஷத்துல முன்னாடியே சொல்லிவிடுத்தான் ராமன்கிற நாமத்தோட பெருமையே. ரமந்தே யோகினோ நந்தே சத்யானந்தே சிதாத்மனி இதி ராமபதே நைவே பரம் பிரம்மாபிதீயதே. யோகிகள்லாம் எந்த பரம்பிரம்மத்துல ரமிக்கிறாளோ அந்த வஸ்துவுக்கு பரவஸ்துக்கு ராமன்னு பேருன்னு உபனிஷத்து சொல்றது. அந்த பரபிரம்மே தான் தசரதருக்கு பிறந்திருக்காருன்னு ஞானியான வசிஷ்டருக்கு தெரிஞ்சதுனாலே உபனிஷத்து பிரம்மத்துக்கு என்ன பேர் வச்சதோ அந்த பேரை இவர் தசரதனோட பிள்ளைக்கு வச்சாராம். இதி ராமபதே நைவே பரம்பிரம்மாபிதீயதே. அதே உபனிஷத்து தேடுற வஸ்து தான் இங்க தசரதருக்கும் கௌசல்யக்கும் கௌசல்யனுடைய விசேஷமாக ரங்கநாதனுடைய பூஜா பலமாய் அவதரிச்சிருக்காள்னு வசிஷ்டர் ராமன்னு பேர் வச்சால் தாரக நாம லட்சக்கணக்கான பேர்கள் பக்தால் ஜபிச்சுருக்கிற ராமா. நேற்றுக்கு இருந்த காந்தி ராமா ராமா ராமான்னு தான் சுட்ட பொழுதுல கூட ராம்னு சொல்லிட்டு தான் மறைஞ்சார் அப்படின்னு இன்னைக்கு அவர் கதையெல்லாம் படிக்கிறோம். காந்தின்னாலே லோகத்துல அவர் கதர் கட்டின்னு இருந்தார், சத்தியாகிரகம் பண்ணார், சுதந்திரத்துக்காக போராடினார்னு பாக்கி கதையெல்லாம் பேசுறார். முக்கியமா 2 சொல்லணும், அதை மாத்திரம் ஜனங்கள் சொல்ல மாட்டேங்கிறார். என்னென்னால் வாக்குல எப்போதும் ராமநாமா சொல்லிட்டு இருந்தார், கையில எப்போதும் கீத புஸ்தகம் வச்சுட்டு இருந்தார். அவர் சுடுற காலத்துல கூட கையில கீத புஸ்தகம் இருந்தது. வாக்குல ராம்னு சொல்லிட்டு தான் மறைஞ்சார் அவர். காந்தியை நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொன்னா இதுதானே முக்கியமா இருக்கணும். ராமநாமம் ஜபிக்கணும், கீதை பாராயணம் பண்ணணும். பகவத்கீதையே விடாம அவர் மூச்சா வச்சுட்டு இருந்தார், பாராயணம் பண்ணிட்டு இருந்தார், ராமநாமத்தை எப்போதும் சொல்லிட்டு இருந்தார். அதுபோல தியாகராஜ சுவாமிகள், சபரி, இன்னும் பல பேர் ராமநாமத்தினாலே, சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள், பத்ராஜல ராமதாஸ் சுவாமிகள், இங்கே நேத்திக்கு இருந்த மகான் கேரளத்தில் கண்ணனூர் பக்கத்தில் அடுத்த ஸ்டேஷனில் காசர்கோடு கிட்ட காஞ்சங்காடு அங்கே ஒரு ஆசிரமம் இருக்கு, ஆனந்தாசிரமம் அப்படின்னு பேரு. அங்கே ஒரு மகான் இருந்தார், ராமதாஸ் சுவாமிகள் அப்படின்னு தான் பேரு அவருக்கு. ஆனந்தாசிரமத்தில் ராமதாஸ் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு அகண்டமா இன்னைக்கும் அவர் சமாதியில ஜெபிச்சுன்னு இருக்கா. அவர் மறைஞ்சு 50 வருஷம் ஆகப்போகிறது, 50 வருஷத்துக்கு மேலே ஆகப்போகிறது. அவர் மறைஞ்ச அன்னைக்கு ஏற்றின தீபம் இன்னைக்கும் அணையாமல் எரிஞ்சுன்னு இருக்கு. மணிக்கு ஒரு குரூப் உட்காந்துட்டு அந்த இடத்துல அந்த தீபத்தையும் ரட்சிச்சுட்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் 24 மணி நேரம் பாடப்பட்டு இருக்கு. அவருக்காக இன்னைக்கு பாடிட்டு இருக்காளானா அவர் காலத்துல அவர் எப்படி இருந்திருக்கணும் அந்த ராம பக்தியில. இன்னைக்கு 6 வேணாலும் போகலாம், அந்த ஆசிரமத்துல தங்கலாம், 3 நாள் வரைக்கும் அவ எதுவும் கேட்க மாட்டா. தங்கறதுக்கு இடம் கொடுப்பாள், ஆகாரம் கொடுப்பாள், வஸ்திரம் கூட துவச்சு கொடுன்னா துவச்சு கொடுப்பா. அதுக்கெல்லாம் வாலண்டியர்ஸ் இருக்காது அங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா 1 மணியாவது அந்த ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்ங்கிற நாமாவளி சொல்லணும். அந்த பஜனை ஹாலில் சொல்லலைன்னா 3ஆம் நாள் கழுத்து பிடிச்சி வெளில தள்ளி விடுவா. சொன்னாதான் சாப்பாடு இருக்கிற இடத்துல கொண்டு கொடுப்பா, டீ எல்லாம் இருக்கிற இடத்துல கொண்டு கொடுப்பா. அங்க போய் கேண்டீன்ல தான் போய் சாப்பிடணுங்கிறது இல்லை. டீயை ஃப்ளாஸ்கில் எடுத்துன்னு ஆசிரமம் முழுக்க சுத்தின்னு இருப்பா. வாலண்டியர்ஸ் எங்கெங்க யார் இருக்காளோ அவளை கொண்டு டீயை கொடுப்பா. நான் போன காலத்துல சொல்றேன், இப்ப எப்படியோ தெரியாது. அப்ப சச்சிதானந்த சுவாமி எல்லாம் இருந்தா 3 நாள் நானும் தங்கியிருக்கேன். அங்கே பிரவச்சனம் கூட பண்ணியிருக்கேன். அங்கே அந்த ப்ரேயர் ஹாலில்
ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லிட்டு இருந்தா எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம். அங்கே தங்குறதோ ஆகாரமோ எந்த கவலையும் இல்லாத பார்த்துப்பா. ஆனால் நாமா சொல்லிகிட்டே இருக்கான். அந்த ப்ரேயர் ஹாலில் அந்த ஒரு கைங்கரியம் நடந்துகிட்டே இருக்கான். ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர்னு ஷிஃப்ட் போட்டு 1/2 மணி 1 மணிக்கு ஒரு தடவை சொல்லிகிட்டே இருப்பான். இன்னைக்கு 100கணக்கான பக்தால் அங்கே சொல்லிகிட்டே இருக்கா. சமர்த்த ராமதாஸ் சுவாமிகள் அப்படின்னு, அந்த காஞ்சங்காடு ராமதாஸ் சுவாமிகள் அப்படின்னு அந்த மகான், அவருடைய சிஷ்யர் தான் திருவண்ணாமலையில் இருந்தார் விசிறி சுவாமிகள். விசிறி சுவாமிகள்னு அவருடைய சிஷ்யர் தான். ராம 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 ராமான்னு இன்னைக்கு எல்லாரும் ஜபிக்கிறாள். ஆனால் இந்த அவதாரத்தில் வசிஷ்டர் வச்சதான அந்த நாமக்கரணம், ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகேயி சுதம் சௌமித்ரிம் லக்ஷ்மணமிதி சத்ருக்னமபரம் ததா வசிஷ்டः பரமப்ரீதः நாமானி கிருதவம்ஸ்ததா பிராமணான் போஜயாமாச பௌரஜானபதானபி. எந்த காரியம் வீட்டில் பண்ணினாலும் சரி, பொதுவில் பண்ணாலும் சரி, கணபதியான வழிபடுறதுன்னு ஒரு பழக்கம். ஒரு வீடு கட்டுறதுக்கு மன பூஜை பண்ணா கூட ஒரு பஞ்சலை பிடிச்சி வச்சோ, இல்லை சாணியை பிடிச்சி வச்சோ, இல்லை அருகம்பிள்ளை சொருகி கணபதியை ஆராதிக்கலாம். ஆற்றுல ஒரு ஆயுஷம் பண்ணுறதுலேருந்து சதாபிஷேகம் பண்ணுற பரியந்தம் கணபதியான பிடிச்சி வச்சு குட்டின்னு தான் ஆரம்பிக்க. எந்த காரியம் பண்ணுறதானாலும் சுக்லாமிரதனம்னு குட்டிக்காம எதுவுமே செய்யறது இல்லை. எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் முதல்ல கணபதியை எதுக்காக பூஜிக்கிறது? எடுத்ததுமே முதல்ல கணபதியான எதுக்கு பூஜிக்கிறது? அவருக்கு அது மாதிரி ஒரு பெருமை எப்படி வந்தது அப்படின்னு துளசிதாசர் சொல்றார். துளசிதாசர் சொல்றார், எந்த காரியம் பண்ணினாலும் கணபதியை நினைக்காத பண்ணினா விக்னங்களும் இருக்கு, கணபதியை நினைச்சிட்டு பண்ணினா விக்னங்கள் எல்லாமும் விளக்கிறது. விக்ன கர்த்தரே நமஹா விக்ன ஹர்த்தரே நமஹா அப்படின்னு சாஸ்திரநாமத்துல 2 நாமாவளியும் இருக்கு அவருக்கு. விக்னராஜர் அப்படின்னு அவரை சொல்றோம் இல்லையா? விக்னங்களை போக்குவாரா, விக்னங்களை ஏற்படுத்துவாரான்னால் 2மே பண்ணுவார். விக்னங்களை ஏற்படுத்துவார், அது நமக்கு அனுகூலமா இருந்ததானால் அதையும் பண்ணுவார். இல்லையா போக்கினா அனுகூலம்னால் விக்னங்களை போக்கவும் போக்குவார். விக்ன ஹர்த்தரே நமஹா விக்ன கர்த்தரே நமஹா அப்படின்னு 2 அர்ச்சனையும் இருக்கு. கணபதியான நினைச்சுட்டு தான் எந்த காரியமும் செய்யறது. இவ்வளவு பெருமை என்னத்தினால கணபதிக்கு அப்படின்னு துளசிதாசர் சொல்றார். மகாமந்திர ஜோயி ஜபதமஹேசு காசி முகுதி ஹேதுபதேசு மகிமா ஜாசு ஜானகணராவும் பிரதம பூஜித்தே நாம பிரபாவும். அவர் எப்பொழுதும் ராமநாமம் ஜபிச்சுட்டு இருக்காராம். அதனாலதான் முதல் பூஜை கணபதியானுக்கு அப்படின்னு. என்ன சொல்றேன், அவர் கையில குழக்கட்டை என்ன வச்சுட்டு இருக்கார்? ஜபமாலை வச்சுட்டு இருந்தாரானா, இப்ப தட்சிணாமூர்த்தி ஜபமாலை வச்சுட்டு இருக்கார், நீங்க ராமநாமா ஜபிக்கிறீங்கன்னு சொன்னா கையில ஜபமாலை இருக்கு. விஷ்ணு துர்க்கை கையில ஜபமாலை வச்சுட்டு இருக்கார். திருச்செந்தூர் போனோம்னா செந்திலாண்டவர் கையில ஜபமாலை வச்சுட்டு இருக்கார். நாமக்கல்ல ஆஞ்சநேயர் ஜபமாலை வச்சுட்டு இருக்கார். 2 கையும் கூப்பின்னு இருக்காருனால் இந்த கூப்பின கைக்கு இடுக்குல ஜபமாலை இருக்கு. கழுத்துல போன்ற வடமாலையை தான் எல்லாரும் பார்க்கறாளே தவிர கையில் இருக்கிற ஜபமாலையை எத்தனை பேர் பார்க்கிறார்? எத்தனை வடை தட்டினா இவ்வளவு பெரிய மாலை போடுவா, இதுக்கு எத்தனை உளுந்து போட்டிருப்பா, எத்தனை பேரா சேர்ந்து தட்டிருப்பாள் வடை அப்படின்னு தான் அங்கே போனால் அந்த வாசனை நமக்கு யோஜனைக்கு தோன்றதே தவிர அவர் கையில் 2 கைக்கு இடுக்கல ஒரு ஜபமாலை வச்சுன்னு இருக்கார், ராமநாமம் ஜபிச்சுன்னு இருக்கார். இவாள்லாம் ஜபிக்கிறாள்னு சொன்னா கையில மாலை வச்சுட்டு இருக்காள், ஜபிக்கிறாள். சரி, கணபதி எங்க வச்சுருக்கார்? நம்ம பக்கம்லாம் குழக்கட்டை வச்சுட்டு இருப்பார், இல்லை ஏகதந்தராய் ஒரு தந்தத்தை முறிச்சு கையில வச்சுட்டு இருப்பார். 2 அவசரம் தான் கணபதி, பிராச்சீனமான அவசரம். அபயஹஸ்தரா இருப்பார், இல்லைன்னா தந்த ஏகதந்தரா இருப்பார். வடக்கையெல்லாம் போனோம்னா அவளுக்கு குழக்கட்டை பிடிக்க தெரியாது, லட்டு தான் பண்ணுவா. அதனால லட்டை கொடுத்துருவா கையில. இப்ப நம்ம பக்கத்திலேயே லட்டு கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. குழக்கட்டை பண்ண தெரியாது, சொப்பு பண்ண தெரியாது, பூர்ணம் பண்ண தெரியாது. ஒரு சௌகரியம் இருக்கு. கோகுலாஷ்டமின்னா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் குழக்கட்டை வந்துடும் நைவேத்தியத்துக்கு அப்படின்னு. குழக்கட்டையும் இப்பெல்லாம் நைவேத்தியத்துக்கு கிடைக்கிறது. ஸ்ரீஜெயந்தி பக்ஷணங்கள்லாம் வந்துட்டு இருந்தது, இப்போ குழக்கட்டையும் வந்துடுத்தோ அப்படிங்கிறான் கடைகளில். அதை வாங்கி மனையில் வச்சுட்டா சுவாமி நைவேத்தியம் அப்படின்னு
கொழுக்கட்டையும் கிடைக்கிறது, பண்ண தெரியாது. வடக்கையெல்லாம் லட்டு தான் பண்ணுவாள், லட்டை கொடுத்துருவா. கணபதி ராமநாமம் ஜெபிக்கிறார்னு துளசிதாசர் சொல்றாரு. அப்படி ஒரு அவசரம் உண்டானால் அஷ்ட கணபதி இருக்கா. மகாராஷ்டிரம் போனோமானா 8 கணபதின்னு ரொம்ப பிரசித்தம். அஷ்ட கணபதின்னு அஷ்ட ஊர்லகளில் பிரகாசிக்கிறார். இப்படி தமிழ்நாட்டில் அறுபடை வீடுன்னு முருகனுக்கு சொல்கிறோமோ அதுபோல் மகாராஷ்டிரத்தில் அஷ்ட கணபதின்னு 8 இடத்துல இருக்கா. மகாராஷ்டிரம் முழுக்க. புனா பக்கத்துலேயும் சில கணபதி இருக்கார், பம்பாயை சுற்றியும் சில கணபதி இருக்கார். கணபதியோட அவசரங்கள்லேயும் 8 கணபதி இருக்கார், 16 கணபதி, வித்யா கணபதி. இது மாதிரி கணபதிகளில் நர்தன கணபதின்னு ஒரு கணபதி இருக்கா. கணபதியோட அவசரத்தில் நர்தன கணபதின்னு இருக்கார். ஒரு காலை கீழே வச்சுட்டு ஒரு காலை தூக்கின்னு இருப்பார், ஒரு காலை கையை கீழே வச்சிருப்பார், ஒரு காலை கையை இப்படி தொங்க விட்டுருப்பார், ஒரு கையை மேலே தூக்கின்னு இருப்பார். அப்படி இருக்கிற நர்தன கணபதியோட வலது கையில் பார்த்தோமானா ஜபமாலை இருக்கு. நர்தன கணபதி கையில் ஜபமாலை இருக்கு, அவரும் ஜபிக்கிறார். அதை விட ஆச்சரியம், பம்பாய் போனோமானா பிரபாதேவின்னு கோட்டீஸ்வரெல்லாம் வந்து நின்றுட்டு இருக்காள். அந்த கணபதி கதவை எப்போ திறப்பாள்னு நம்ம யாரெல்லாம் பார்த்து லோகத்தில் பிரமிக்கிறோமோ அவன்லாம் அங்கே நின்றுட்டு இருக்கான், கையே நின்று அந்த கணபதிட்டு கதவை எப்போ திறப்பால் உள்ளே போகலாம்னு. கல்யாணம்னாலும் வீட்டில் ஏதாவது விசேஷம்னாலும் முதல் பத்திரிக்கை அந்த கணபதிக்கு வைக்கிறதுன்னு அவள்லாம் நின்றுட்டு இருக்கா. அந்த சித்தி விநாயகரை பார்த்தோமானா கை இப்படி வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கார். சித்தி புத்தி 2 பக்கமும் இருக்காள், கையில் ஜபமாலை வச்சுன்னு இருக்கார். பம்பாய் போனோமானா பம்பாய் மகா கணபதியை பார்த்தோமானா படத்தில் வேணாலும் பார்க்கலாம். இப்படி கை வச்சுட்டு இருக்கார், யோக ஆசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார், பத்மாசனத்தில் கையில் ஜபமாலை வச்சுட்டு இருக்கார். மகிமா ஜாசு ஜானகணராவு பிரதம பூஜித்தே நாம பிரபாவு. துளசிதாசர் சொல்றார், அவர் எப்பொழுதும் ராமநாமன் ஜபிச்சுட்டு இருக்கார். அதனாலதான் அவருக்கு முதல் பூஜை பகுமானம், எல்லாரும் கணபதி கணபதின்னு கொண்டாடுறாள் அப்படிங்கிறார் துளசிதாசர். சில பேர் இப்போ வயசானவாலும் சரி, நடுத்தர வயசுள்ளவாலும் என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாள், என்னை யாரும் எதுவும் கேட்டு செய்ய மாட்டேங்கிறாள், எங்கிட்ட யாருக்கும் ஒரு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்றா. அது பிரத்தியாரோட குறைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மகிட்டயும் ஒரு குறை இருக்கு. என்ன குறைன்னால் நம்மையே நாமம் ஜபிக்கல. என்னோட குரு சொல்லுவார், குறை எத்தனை விதமா வேணாலும் இருக்கலாம், எல்லா குறைக்கும் ஒரே குறை தான் நம்ம கிட்ட இருக்கு, அதுதான் காரணம், அதுதான் நாம ஜபம் பண்ணாத குறை அப்படின்பார். எவ்வளோக்கு எவ்வளோ ராமநாமன் சொல்லிட்டு இருக்கமோ அவ்வளோக்கு எவ்வளோ எல்லா குறையும் நிவர்த்தியாகும். என்னை மதின்னு சொல்லியா மதிப்பு கேட்டா வாங்கிக்கிறது, என்னை மதிக்கலேன்னு சண்டை போட்டாலும் எவ்வளோ தூரம் மதிப்பாளவாள், எனக்கு மரியாதை பண்ணல, என்னை மதிக்கலேன்னு ரொம்ப தாபம் இருக்கு சில குடும்பங்கள்ல, சில பெரிய வாளுக்கும் சரி சில பேருக்கும் சரி. அது காரணம் நம்ம மேல உள்ள குறை தான். பிரத்தியார குறை சொல்லுவானே, எந்த குறையா இருந்தாலும் அது நம்மளோட குறை தான். அது என்ன குறை நம்மகிட்ட, நான்லயே நான் கரெக்டாக தானே இருக்கேன்னா ராமநாமம் எவ்வளோ சொல்றேன், ராமநாமம் சொல்லாதது தான் குறை. ஒரு நாளைக்கு 1,08,000 முறை ராமநாமம் ஜபிக்கணும்னு நாம சித்தாந்தம் பண்ண போதேந்திர சுவாமிகள் சொல்றார். 1,08,000 ஜபிக்க முடியல, 50,000 ஜபி, 50,000 முடியல, 25,000 ஜபி. அதமாதமம் ரொம்ப சுமாரா என்னால் இவ்வளோதான் முடியுங்கிறது லிமிட் எவ்வளோனால் 12,500 ஜபிங்கிறார். 108 தர சொல்றேன்னா சொல்லக்கூடாது, 108 தர சீனாம் ஜெயதினே, 108 ராமநாமால 108 பருக்கை எண்ணி சாப்பிட்டா வயிறு ரொம்பிடுமா? ரைஸை 108 எண்ணி வைக்கிறது, அது சாப்பிட்டா போருமா? அது எவ்வளோ கவலங்கவலமாக சாப்பிட்றோமா இல்லையா? ராமநாமத்துக்கு மாத்திரம் என்ன 108 சொல்கிறேன், 108 எழுதுறேன்னு, ஒன்றுமே எழுதாததுக்கு அது ஏதோ வசதி தான். ஆனால் 12,500 ஜபிக்கிறேன். நான் ராமநாம நிஷ்டன், எனக்கு வேற எந்த யோகமும் தெரியாது, யாகமும் தெரியாது, வேற உபாயம் தெரியாது, வேண்டாம், நாமா போகிறோம். அந்த நாமத்தையும் எப்படி இருக்கணும்னால் நாமாஸ்ரயனா இருக்க. எல்லாத்துக்குமே ஒரு விதி இருக்கு, ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா? 1,08,000 ஜபிக்க முடியல, கடைசி பட்சம் அதமாதமும் ஒரு 12,500 ஜபிக்க. இல்லை நான் நிறையா ஜபிக்கிறேன், எனக்கு டைம் கணக்கு வச்சுக்கலையே தேவை, ஜபிக்கிறேன்னா நிறுத்தி ராமா 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 ராமான்னு ஜபிச்சா 9லேருந்து 10 நிமிஷம் ஆகும் 1000 ராமநாம பண்ணுறதுக்கு, 1000 பண்ணுறதுக்கு. அப்போ 12,000 பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்? 2 மணி நேரமாவது குறைச்சல ஜபிக்கணும், 2.5 மணி நேரமாவது அவ்வளோ ஜபிக்கிறமான்னு டயத்தையாவது ஒரு கணக்கு வச்சுக்கணும். 2.5 மணி நேரமாவது நாமநாமா சொல்கிறோமா அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்க. நம்மளை நம்மளே ஏமாத்திக்க கூட. நானும் நாமா சொல்கிறேன், ஆனால் என்ன கஷ்டப்படுறேன், என்ன பண்ணுறேன், நாராயணியம் படிக்கிறேன் கஷ்டப்படுறேன், 30 வருஷமா நாராயணியம் படிக்கிறேன் கஷ்டப்படுறேன், சில பேர் எவ்வளோ படிக்கிறேன்னா 1 தசகம் படிக்கிறேன். 30 வருஷத்துக்கு 1 தசகம் படிக்கலாமா?
ஆரம்பத்தில் படிக்கிறவா வேணால் ஒரு தசகம் படிக்கட்டும், 4 ஸ்லோகம் படிக்கட்டும். 30 வருஷமாக படிக்கிறவா வாரத்துக்கு ஒரு தடவை ஏகதின பாராயணம் பண்ண வேண்டாமா? ஒரு நாளைக்கு ஒரு 10 தசகம்னாவது 10 நாவட்டம் ஒரு நாராயணியம் படிக்க வேண்டாமா? சின்ன கை குழந்தையா இருந்ததுதானா 1/2 இட்லி போகிறோம், அது வயிறு ரொம்பறதுக்கு. பெருசானா 4 இட்லி 1/2 இட்லி போருமா? வளர வளர ஆகாரத்தோட அளவு வளர்றது. அதுபோல பக்தி சாதனையில உயர்த்திக்கணும். உத்தரேது ஆத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதையேது அப்படின்னு கீதையில பகவான் சொல்றா. 2 மணி நேரம் நாம ஜபம் கட்டாயம் செய்யலாம். டைம் வச்சுட்டு அதை பிரிச்சும் செய்யலாம், ஒரே தரையா 2 மணி நேரமும் செய்யலாம். நாமத்தை ஒண்டி ஆசிரியச்சிருக்கேன்னாலும் போதும். எனக்கு வேற ஒன்றும் தெரியாது, ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டு இருக்கேன்னாலும் அதுக்கு ஒரு அவதி இருக்கு. கணபதிக்கு ஏன் எல்லாரும் பூஜை பண்றாள்னால், எங்க திரும்பினாலும் கணபதியான் கோவில். இந்த கொல்லங்கோட்லேயே சுற்றி பார்த்தா எவ்வளோ பிள்ளையார் இருக்கார். சிவன் கோயிலுக்கு வைத்தாப்புல அரசமரத்தட்டில் ஒரு பிள்ளையார் இருக்கார். பேலஸுக்கு உள்ள வர வழியில் அங்கே ஒரு பிள்ளையார் இருக்கார். சுற்றி பார்த்தோம்னா ஏக பிள்ளையார் இருக்கார். விஷ்ணு ஆலயத்திலையும் விஸ்வக்சேனர்ங்கிற பேரில் அங்கே ஒரு பிள்ளையார் இருக்கார். பிள்ளையார் இல்லாத இடமே இல்லையே. உலகத்தில் கணக்கெடுத்தோமானால் அதுவும் பாரத தேசத்தில் அதிகம் யாருக்கு கோவில்னால் பிள்ளையாருக்கு தான் இருக்கு. அடுத்ததான் ஹனுமாருக்கு இருக்கு. ஏன் இவா 2 பேருக்கு இத்தனை பெருமைன்னால் ராமநாமத்தை எப்போதும் ஜெபிச்சுட்டு இருக்காள், அதனால உள்ளது. அவ கொண்டாடுற தெய்வத்துக்கு கூட அவ்வளோ கோவில் இல்லை, இவாளுக்கு தான் அவ்வளோ கோவில். பிள்ளையாருக்கு அதிகம் இருக்கு நம்ம பக்கங்கள்ல எல்லாம். வடக்க போனோமானா ஹனுமார், அது பிள்ளையார் எப்படி இருக்காரோ இங்கே அது மாதிரி ஹனுமார் அங்கே திரும்பி இடங்கள்லாம் இருப்பார். இவா 2 பேருக்கு மாத்திரையே இவ்வளவு கோவில்னால் எப்போதும் ராமநாமம் ஜெபிச்சுட்டு இருக்கார் ஹனுமார், எப்போதும் ராமநாமம் ஜெபிச்சுட்டு இருக்கார் மகாகணபதி. மகிமா ஜாசு ஜானகணராவு பிரதம பூஜித்தே நாம பிரபாவு. துளசிதாசர் சொல்றார், நாமத்தினுடைய பிரபாவம் கணபதியே எல்லாரும் முதல்ல கொண்டாடுறாள். காசியில மரிச்சா யாருக்கும் முக்தி. ஒரு காக்கா செத்தாலும், ஈ செத்தாலும், கழுத செத்தாலும், எந்த வர்க்கத்துக்காரால் மறிச்சாலும் மோட்சம். காஷ்யாந்து மரணான் முக்திஹின்னு ஏன் நேர்றதுனால் விஸ்வேஸ்வரன் அங்க தாரக நாமத்தை எப்போது ஜெபிச்சுட்டு இருக்கார். மகாமந்திர ஜோயி ஜபத மகேஷு. மகேஸ்வரன் மகாமந்திரமான ராமநாமத்தை ஜெபிக்கிறார். அதனால அங்க மறிக்கிறவாளுக்கெல்லாம் முக்தி. காஷி முக்தி ஹேதுபதேசு மகாமந்திர ஜோயி ஜபத மகேஷு இல்லைன்னு சொல்றார் துளசிதாஸ். 300 மீட்டர் தான் அந்த மணிகர்ணிகா காட்டுக்கும் விஸ்வேஸ்வரரோட கோவிலுக்கும். ஸ்மசானம் ஒரு செவரு தான் இருக்கு. இந்த பக்கம் எரிஞ்சுட்டே இருக்கும் 24 மணி நேரமும், இந்த பக்கம் விஸ்வேஸ்வரருக்கு பூஜை நடக்கிறது ஒரே கங்கை படித்துறையில. இந்த பக்கம் மணிகர்ணிகா காட்டு, இந்த பக்கம் விஸ்வேஸ்வரரோட. இது முக்தி, இது புக்தி அப்படின்பா. பக்தி இது, இது முக்தி. விஸ்வேஸ்வரன் வந்து தரிசனம் பண்றது பக்தி, கரையிலேயே முக்தி. மணிகர்ணிகால வந்துட்டே இருக்கு. வெளியூர்ல போனா கூட இங்க வந்து சம்ஸ்காரம் பண்ணணும்னு வேகப்பட்டு வண்டி எடுத்துட்டு வந்து இங்க கொண்டு வந்து அதை சம்ஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. 24 மணி நேரமும் அணையாத தீபம் போல எரிஞ்சுட்டே இருக்கு மணிகர்ணிகா. எதனால இந்த பெருமையினால், விஸ்வேஸ்வரன் தாரகநாமா சொல்லி யாரு போனாலும் அவளோட புண்ணிய பாபத்தை லட்சியம் பண்ணாதே ராமநாமாவனால கரையேத்தறார். மகாகணபதி ராமநாமத்தினால இவ்வளவு பெருமை அடைஞ்சார் அப்படின்னு எந்த ராமநாமத்தோட பெருமை சொல்லப்படுறதோ அந்த ராமாங்கிற பேரை வசிஷ்டர் வச்சு சந்தோஷப்பட்டாராம் தசரதரோட பிள்ளைக்கு. ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகேயி சுதம் சௌமித்ரிம் லக்ஷ்மணமிதி சத்ருக்னம் அபரம் ததா. காலத்துல சௌலங்கள்லாம் பண்ணி உபநயனங்கள்லாம் பண்ணி வசிஷ்டரோட குருகுலத்துல 4 வேதங்கள், 14 சாஸ்திரங்கள், 64 கலைகள், விசேஷமாய் தனுர்வேதத்துல தனுர்வேதே ச நிரதா சர்வே வேதவித சூராஹ சர்வே லோகஹிதே ரதாஹ சர்வே ஞானோபசம்பன்னாஹ சர்வே சமுதிதா குணைஹி. எல்லா வேதங்கள்லையும் கரகண்டாலாம் 12 வயசுக்குள்ள இந்த குழந்தை. சர்வே வேதவித சூராஹ. வேத அத்தியனம் பண்ணவால ஏன் கொண்டாடுறோம்? ஒரு டாக்டர் வர்றாரானா சார் நெல்லுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்னு யாரும் சொல்றது இல்லை. பெரிய வக்கீல், அவர் சுப்ரீம் கோர்ட்லேயே வாதாடுவார், மணிக்கு இத்தனை லட்சம் வாங்குவார் ஃபீஸுன்னா, அப்படியா வக்கீல் சார் ஒரு நிமிஷம் நடுங்க ஒரு நமஸ்காரம் பண்ணுறேன்னு யாரும் சொல்கிறது இல்லை. இதே ஒரு ருத்ரை காசி ஒரு ஜபம் பண்ணிட்டு இருந்தாலானால் மாமா நெல்லுங்க ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிறேங்க. ஒரு புருஷ சூக்தம் சொல்கிறாரானால் நமஸ்காரம். இந்த படிப்போட மதிப்பு தெரியறது பார்த்தீங்களா? சம்பாத்தியத்தில் வேணால் ஏற்ற இறக்கம் இருக்கட்டும்,
அவளோட சம்பாத்தியம் இவாளுக்கு இல்லைன்னு இருக்கட்டும், ஆனால் மரியாதைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? வேதம் படித்தவாள்னு சொன்னால் இன்னைக்கு நம்மளை விட தெரியாத அவர்கள் பாக்கி சமூகத்துக்காரால் இன்னும் மதிப்போட இருக்கா. நமக்கு தான் நம்மளோட அருமை தெரியலையே தவிர பாக்கி சமூகத்தில் இந்த வேஷத்தோட இருக்கால். ஆனால் இன்னைக்கு இந்த 2026 ஒரு மரியாதை இருக்கு. பிளேனில் போகிறோம், நம்மளும் பல இடங்கள்லாம் போகிறோம். வடக்கையெல்லாம் போனோமானால், அதுவும் குஜராத்தில் வருஷம் கோகுலாஷ்டமியில் ரிலையன்ஸ்லேருந்தே 12 வருஷம் பிரவச்சனம் நடத்தினால், என்ன ஆர்பிஎல்லையே நடத்தினால், அவளோட கேம்பஸ்லேயே சாய் ரிக்ஷானா அவள் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்தே பிரவச்சனத்துக்கு அங்கே ஒரு தபோவன்னு ஒரு சிவாலயம், அங்கே பிரவச்சனம் நடக்கும். வெங்கடேஸ்வரரோட ஆலயம், சிவாலயம் எல்லாமே சேர்ந்த இடம். நான் காரில் கிளம்புவேன். அந்த கேம்பஸுக்கு பக்கத்துலேயே குவார்ட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். 10 குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கும். உடனே கொடுன்னு ஓடி வந்து நான் அப்படி காரில் ஏறுற நாளைக்கு, கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து வெளியில் வந்து ஏறுற நாளைக்கு, பண்டிட்ஜி அப்படின்னு வந்து காலை தொட்டு வந்து எல்லாம் 8 வயசு 6 வயசு 10 வயசு. எனக்கு அவள்கிட்ட பேசவும் தெரியாது, அவள் பாஷையும் எனக்கு தெரியாது, அவளுக்கு என் பேரும் தெரியாது. என்னதுக்காக வந்து இப்படி பண்ணுறாள்? ஒரு சிகை, ஒரு நெத்தியில விபூதி, ருத்ராட்சம், ஒரு பூனல், இந்த கச்சம், இந்த ஒரு வைதிக தர்மத்துக்கு அப்படி ஒரு மரியாதை. வடக்கையெல்லாம் போனோமானா அப்படி ஒரு பகுமானம். உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், இந்த வேஷத்துக்கே ஒரு பகுமானம் பண்ணுறா. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? பக்கத்தில் பெரியவாள் கூட இல்லை போய் நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்கிறதுக்கு. அதுகளாக வந்து பண்ணுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. இப்போ எனக்கு பண்ணாலுங்கிறதுக்காக நான் சொல்லலை. சின்ன சின்ன குழந்தைகள் வந்து பண்ணதுனால எனக்கு என்ன, நான் அதுக்காக சொல்லலை. இந்த வேஷத்தில் அவளுக்கு ஒரு பகுமானம். பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும்னு அவளுக்கு அந்த உணர்வில் இருக்காது. இந்த வைதிக தர்மத்தில் அப்படி ஒரு பகுமானம் இருக்கு. வேதம் படிச்சிருக்காள், தெய்வத்தோடு ஒரு தொடர்பு இருக்காதவாள், அவளுடைய ஆசீர்வாதம் வேணும் நமக்குன்னு இப்படி ஒரு பிரவൃத்தி ரத்தத்தில் இருக்கு நம்ம பாரத தேசத்தில். அது காரணம் என்னன்னால், வேதம் ஒரு இடத்துல கூட தனக்காக பிரார்த்தனையே சொல்லலை. எல்லாரும் நன்னா இருக்கணும்னு தான் வேதத்தில் இருக்கு. வேதம் படிச்சவா ஒசத்தின்னு ஏன் சொல்றதுன்னா, எல்லாரும் நன்னா இருக்கணும்னு வேத பாராயணத்துல திரும்ப பிரார்த்தனை. தயாஹதும் சாந்தியா சர்வ சாந்தியா மஹ்யம் த்விபதே சதுஷ்பதே ச சாந்திங் கரோமி சாந்திர்மே அஸ்து சாந்திஹி ஷன்னோ அஸ்து த்விபதே சஞ்சதுஷ்பதே. சம் நஹா, நஹான்னா பூர. சம் எங்களுக்கு நல்லது நடக்கட்டும். யாருக்குன்னால் 2 கால் பட்சிகள், 4 கால் மிருகங்கள், 2 கால் மனுஷ, த்விபதே சதுஷ்பதேச்ச. எல்லாருக்கும் மனசுல ஒரு சாந்தி இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு வெறும் வார்த்தைக்கு சொல்லல. வேத பாராயணம் முழுக்க அதுலதான், அதுதான் பிரார்த்தனை. ஸ்ரீமத் ராமாயணம் பாகவதங்கள்லாம் பாராயணம் பண்ணாலும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு தான் கடைசியில் பிரார்த்தனை. ஆலயங்களில் பூஜை பண்ணாலும் கடைசியில் லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு தான் பிரார்த்தனை. அதனாலதான் வேத பிராமணால்னு எல்லாரும் நன்னா இருக்கணும்னு வேண்டால் அவளுக்கு நம்ம ஒரு மரியாதை செய்யணும்னு பண்ணிட்டு இருக்கு. அந்த வேஷத்துக்கும் அந்த வேத படிச்சதுக்கும் ஒரு பகுமான். ஸ்ரீருத்ரத்திலையும் திரும்ப இந்த கிராமம் நன்னா இருக்கணும், தேசம் நன்னா இருக்கணும். விஸ்வம் புஷ்டங்கிராமே அஸ்மின்னநாதுரம் யதா நஸ் சர்வமிஜ்ஜகதயக்ஷ்மகும் சுமனா அசத். இந்த ஜகத்துல உள்ள துர்பிக்ஷங்கள்லாம் போகணும். ஜகத் அயக்ஷ்மம், சர்வமிஜ்ஜகத் அயக்ஷ்மம். எல்லார் மனசும் நல்ல மனசாக ஆகணும். சுமனா அசத் அத்யவோச்சததி வக்தா பிரதமோ दैव्योभिषति अहीगिश्च सर्वाञ्जम्भयन्ने सर्वाश्च यातु धान्यः. திரும்ப ஸ்ரீருத்ரத்துல எல்லாரும் நன்னா இருக்கணும், குழந்தையெல்லாம் நன்னா இருக்கணும், ஆண்கள்லாம் நன்னா இருக்கணும், எங்காத்துல இருக்கிற பெரியவாள்லாம் நன்னா இருக்கணும், எங்க அப்பா அம்மா நன்னா இருக்கணும். மானோ மகாந்த முதமானோ அர்பகம் மானவுக்ஷம் தவுதமானவுக்ஷிதம் மானோவதீஃப் பிதரம் மோத மாதரம் பிரியாமானஸ்தனுவோ ருத்ரரீருஷா. எல்லாரும் நன்னா இருக்கணும்னு ஸ்ரீருத்ரத்தில் இப்படி பாராயணம் பண்ணிட்டே இருந்தோமானால் அதனாலேயே ஒரு மதிப்பு ஏற்படும். எல்லாரும் நன்னா இருக்கணும்னு வேண்டால் அவளுக்கு நம்ம மரியாதை பண்ணணும் அப்படின்னு வேதம் படித்தவாளுக்கு அதனால ஒரு கௌரவம்.
சர்வே லோகஹிதே ரதாக சர்வே வேதவித சூராக. இந்த குழந்தைலாம் வேதாத்தியனத்தில் சூரர்களாக இருந்தால், லோகத்துக்கு ஹிதம் செய்கிறவர்களாக இருந்தால், சர்வே லோகஹிதே ரதாக சர்வே ஞானோபசம்பன்னாக, ஞானத்திலையும் பூர்ணாளாக இருந்தால், சர்வே சமுதிதா குணைஹி, படிச்சா போராது குணம் வேணும். அஹிம்சை, அஸ்தேயம், பரோபகாரம், அபரிகிரகம், ஜீவகாருண்யம், துஷ்டி, சமதை, இந்த மாதிரி அஷ்ட ஆத்ம குணங்கள் சொல்லப்படுறது. முடிஞ்ச அளவுக்கு பிரத்தியாருக்கு உபகாரமா இருக்கிறது, முடியல உபதிரவமாவது இல்லாம இருக்கிறது. ஆத்மவத் சர்வபூதானி அப்படின்னார் வியாசாச்சாரியால் மகாபாரதத்தினுடைய கடைசியில. நீ வேற ஒரு தர்மமும் தெரிஞ்சுக்க வேண்டாம், இந்த ஒரு தர்மத்துக்குள்ள எல்லாம் அடக்கம்னா என்னன்னா, இது உன்னை போல எல்லாரையும் நினை, இதுக்குள்ள எல்லா தர்மமும் அடங்கி போச்சுன்னார். ஆத்மவத் சர்வபூதானின்னார். உன்னை யாராவது திட்டினா உன் மனசு வருத்தப்படுமோனோ, நீ யாரையும் திட்டாது. உன்னை யாராவது கொண்டாடினா சந்தோஷமா இருக்கா, அதை நீ பிரத்தியா இருக்குச்சு. உனக்கு எது நல்லதோ அதை பிரத்தியா இருக்குச்சு, உனக்கு எது கெடுதலோ அதை பிரத்தியா இருக்கு செய்யாது. இதுக்குள்ள எல்லா தர்மமும் அடங்கி போச்சுன்னார் வியாசர். சர்வே சமுதிதா குணைஹி, படிச்சுடலாம். படிப்பு இப்போ நிறையா இருக்கு படிக்கிறதுக்கு. இன்ஜினியரிங்னா 1500 இன்ஜினியரிங் இருக்குங்கிறா. பிடெக்கு போனோமானா ஒரு காலேஜில் சொன்னார் 1500 பிடெக் இருக்குன்னா. நான் பிடெக்னா ஒன்று தான் நினச்சின்றது, எனக்கு தெரியாது அந்த பக்கம். அவர் சொன்னார் இன்ஜினியரிங்கில் மாத்திரம் 1500 இருக்குன்னா. படிப்பு அவ்வளவு இருக்கு, படிக்கிறவாலும் இருக்கா, அதனால தான் அவ்வளவு இருக்கு. படிப்பு படிச்சுடுறா, குணம் வேணுமே. குணம் தானே மனுஷனை உயர்த்தும். படிப்பு எல்லாரும் படித்ததுக்காக எல்லாரும் அந்த படிப்பு வாழ வச்சு விடுறது இல்லை, பிஹேவியர் தான் வாழ வைக்க. எல்லாரும் சௌக்கியமாக இருக்காள், யாராவது சௌக்கியமாக இருக்காள், ஆனால் அவளுடைய கேரக்டரும் பிஹேவியரும் தான் அவளை நன்னா வைக்க. நன்னா இல்லாததுக்கு அதுதான் காரணமாக இருக்கு லோகத்தில் பார்த்தோமானா. அப்போ ஆத்மகுணம் ரொம்ப அவசியம். சர்வே சமுதிதா குணைஹி, இப்படி ராமாதிகள் இப்படி இருக்கு. அந்த ராமாதிகளில் ராமனையும் லக்ஷ்மணனையும் வசிஷ்டருடைய மேற்பார்வையில் விஸ்வாமித்திரர் யஜ்ய சம்ரக்ஷணத்துக்காக வந்து கேட்க, வசிஷ்டரும் அமிச்சுவின்னு சொல்ல ராமனை அழிச்சுட்டு போறார். லக்ஷ்மணனோட கூட வசிஷ்டர் சொல்லி தசரதர் கொடுத்து விஸ்வாமித்திரர் அழிச்சுன்னு போய் பலே அதிபலே மகாமந்திர உபதேசம் பண்ணி தாடகா வனத்துக்கு அழிச்சுன்னு போய் தாடகையை நிர்கிரகம் பண்ண சொல்லி, கோதண்டி கௌஷிகஸ்ய கிரதுவரமவிதும் லக்ஷ்மணே நானு யாதஹா யாதோ பூஸ்தாதவாச்சா முனிகதிதமனுத்வந்த்வ சாந்தாத்வ கேதஹா நிருணாம் த்ராணாய பானைஹி முனிவச்சன பலாத்தாட்டகாம் பாட்டயித்வா. க்ஷத்ரிய தர்மத்தில் ஸ்திரீக்கள் அடிக்கிறது இல்லையா, ஸ்திரீவதம் பண்றது இல்லை. ஆனாலும் தாட்டகா வதம் பண்ணார் ஸ்ரீராமர். இன்னும் சொல்ல போனா வித்தையெல்லாம் கத்துண்டப்புறம் முதல்ல விக்னேஸ்வர பூஜையே தாட்டகா வதம் தான் ஸ்ரீராமருக்கு. க்ஷாத்திர தர்மமான வில்லெல்லாம் கத்துன்றதுக்கு அப்புறம் வில்லம்பு கத்துக்கிறதையே ஸ்திரீக்களை அடிக்கக்கூடாதுன்னு தான் சட்டம். அவளுக்கு சொல்லித்தரதையே ஸ்திரீக்களை அடிக்கக்கூடாது, குழந்தைகளை அடிக்கக்கூடாது, விருத்தால் அடிக்கக்கூடாதுன்னு தான் யுத்த தர்மம். அங்கஹீனர்கள் அடிக்கக்கூடாது, இதெல்லாம் யுத்த சாஸ்திரத்துல மகாபாரதத்திலையும் சொல்லியிருக்கால், யுத்த தர்மத்திலையும் சொல்லப்படுறது. ஆனாலும் ஸ்ரீராமன் கத்துண்டதுக்கு அப்புறம் அரங்கேற்றமே எங்கேனால் தாட்ட கேட்டுதான். கத்துண்ட வில்வித்தைக்கு முதல்ல அரங்கேற்றமே தாட்ட. என்ன இப்படி கத்துண்டார் ஸ்திரீக்கள் அடிக்கக்கூடாதுன்னு க்ஷாத்திர தர்மம், ஆனா இப்படி அடிச்சாரே எதுனாலேன்னார். அதுக்கு நாராயண நம்பூதிரி சொன்னார், அவரை அடிக்கல, இந்த தாடிவாலா அடிக்க சொன்னார். முனிவச்சன பலாது, விஸ்வாமித்திரர் கூட அழிச்சுன்னு போனாரே, நீ அடிராமா நான் பார்த்துக்கிறேன்னார் அவர். இது ரொம்ப லோகத்துக்கு உபதிரவமா இருக்கு, ஸ்திரீன்னு நினைக்காதே, இவளை அடிச்சுடு. பெண் பாம்புன்னா அதுக்காக அடிக்காம இருப்பாள, பெண் புலின்னா அதுக்காக அடிக்காம இருப்பாளா, பெண்ணுன்னு விட முடியுமா? நிருணாம் திராணாய பானை முனிவச்சன பலாத் தாட்டகாம் பாட்டயித்வா. முனிவச்சன பலாத், அந்த விஸ்வாமித்திரர் சொன்னாருங்கிற வாக்பலத்தை கொண்டு வந்து நீங்க தாட்டகையை நிகிரகம் பண்ணேன். சொன்னதை கேட்டதுமே ஆச்சாரியனுக்கு ஒரு சந்தோஷம். இது ஒரு பரீட்சை. இது நம்ம எது சொன்னாலும் கேட்கறானா அப்படின்னு ஆச்சாரியன் பரீட்சை பண்ணுவார். ராமர் கேட்டார்னதுமே அங்கேயே உட்காத்தி வச்சு சரையு கரையிலே பலே அதிபலே முதலிய மகாமந்திரங்களை உபதேசம் பண்ணி
தன் வாழ்நாள்ல சம்பாதிச்ச அத்தனை அஸ்திர சஸ்திரங்களையும் ஸ்ரீராமார்ப்பணம் பண்ணினாராம். லப்தாஸ்மாதஸ்திரஜாலம் முனிவனமக மகாதேவ சித்தாஸ்ரமாக்கியம். பரமேஸ்வரன் இன்னும் தேவதைகள் எல்லாம் உபாசிச்சு பல அஸ்திர சஸ்திரங்கள்லாம் சம்பாதிச்சு வச்சிருந்தார் விஸ்வாமித்திரர் வசிட்டரோட சண்டை போடுறதுக்கு. அப்புறம் பிரம்ம ரிஷி ஆயிட்டார். அப்புறம் அந்த ஆயுதங்களுக்கெல்லாம் உபயோகம் இல்லை. அது எல்லாத்தையும் இப்ப ராமார்ப்பணம் பண்ணாராம். ராவண வதத்துக்கு அது உபயோகமாக ஸ்ரீராமன்ட்ட அத்தனை அஸ்திர சஸ்திரங்களையும் கொடுத்து ராமர் அதை பெற்றுக்கொண்டு அங்கேருந்து சித்தாசிரமம் காமாசிரமம் போய் பரமேஸ்வரன் மன்மதனை ஜெயிச்சதான இடம். அந்த இடத்துக்கு போய் அப்புறம் அங்கேருந்து சித்தாசிரமங்கிற வாமனாவதாரம் பண்ணின இடம். அங்கே விஸ்வாமித்திரர் அத்திராத்திரம்ங்கிற 6 நாள் செய்யக்கூடியதான யஜ்ஞத்தை பண்ண மாரீச்சன் சுபாகு இன்னும் அவனை சேர்ந்த கோஷ்டிகள் எல்லாரும் வர லக்ஷ்மணனோட கூட சுவாமி அவர்களெல்லாம் நிகிரகம் பண்ணி மாரீச்சனை விரட்டி அடிச்சு மானவாஸ்திரத்தினால மாரீச்சம் திராவயித்வா மகசிரசி ஷரைஹி அந்நிய ரக்ஷாம்சி நிக்னன்னே. அக்னேயாஸ்திரத்தினால சுபாகு அடிச்சா. வாயவியாஸ்திரத்தினாலே பாக்கி ராட்சசாலெல்லாம் அடிச்சு தூக்கி எறிஞ்சார். மானவாஸ்திரத்தினால மாரீச்சனை அடிச்சு எட்டி ரொம்ப தூரம் சமுத்திரக்கரையில கொண்டு போட்டு விட்டார். திராவயித்வா எல்லாரையும் வதம் பண்ணார். மாரீச்சனை ஒண்டியே வதம் பண்ணல அப்படின்னா 3 காரணமா. ஒன்னும் யுத்த சாஸ்திரத்துல யுத்தத்துக்கு வந்தவாள்ல ஒத்தரை மாத்திரம் விடணுமா உயிரோட. ஏன்னால் இங்க என்ன நடந்ததுன்னு அங்க போய் சொல்றதுக்கு எதிர்கட்சியில சொல்றதுக்காக விடணுமா, அதுக்காக விட்டாராம். 2வது என்ன காரணம்னால் மாரீச்சன்கிறவன் தாட்டகையோட புள்ளவன். இப்பதான் தாட்டகையை நிகிரகம் பண்ணிட்டு வந்திருக்கார். ஒரே குடும்பத்திலேயே திருப்பி அவளை போய் நிகிரகம் பண்ணுவாளா? அம்மாவை இப்பதான் கொண்ட உடனே பிள்ளையும் கொள்றதான்னு விட்டாராம். 3வது தாட்டகைக்கு இன்னும் சம்ஸ்காரமாலே மாரீச்சனுக்கு தெரியாது அம்மா போயிட்டாளுங்கிறது. அதுக்காகவும் விட்டாராம், அந்த தர்மத்துக்காகவும். எல்லாத்துக்கு மேல அவன் மானவாஸ்திரம் போட்டதுமே ராமான்னு கத்தினானா, அதனாலையும் விட்டுட்டாரான். நாமத்தை சொன்னான் அப்படிங்கிறதுனாலையும் மாரீச்சம் திராவயித்வா மகசிரசி ஷரைஹி அந்நிய ரக்ஷாம்சி நிக்னன்னே கல்யாம் குருவன் அகல்யாம். சமுத்திரத்துல போய் முக்கி எடுத்தது அவனை, இந்த மாரீச்சனை. பழைய காலங்கள்ல இந்த ஹரையதை பண்றவாள்லாம் விளையாட்டா சொல்லுவா. இப்படி முக்கி 1 நிமிஷம் தண்ணிக்குள்ள இருந்தா உயிர் போயிடுங்கிறதே மேல எடுக்குமா. நம்ம மூச்சை விட்டுன்றதும் உடனே திருப்பி தண்ணியில முக்குமா. இந்த மானவாஸ்திரம் இப்படி முக்கி எடுத்தது. ஒரு கட்டத்துல அவன் எப்ப விட்டுது அவன் அந்த அஸ்திரம்னா, இப்படி ஒரு தடவை கடைசியா தூக்குற நாளைக்கு அட ராமா அப்படின்னு நானா அவன். அட ராமா இப்படி படுத்துறதே என்ன அப்படின்னு நானா. ராமான்னு சொல்லிவிட்டான்னு இந்த ராமபானத்துக்கு ஒரு இறக்கமா கரையில தூக்கி போட்டுட்டு போயிடுது அப்படின்னு ஹரிகதை சொல்றவா பழைய காலங்கள்ல விளையாட்ட சொல்லுவா. அட ராமா என்ன சமுத்திரத்துல இப்படி போட்டு முக்கிறதே அப்படின்னு அவன் சொன்னானா. சொன்னதுல ராமநாமம் வந்து விடுதான். உடனே ராமபானத்துக்கு ஒரு இறக்கம் வந்து விடுதான். மாரீச்சம் திராவயித்வா மகசிரசி ஷரைஹி அந்நிய ரக்ஷாம்சி நிக்னன்னே கல்யாம் குருவன் அகல்யாம். 12 வயசுலயே அப்படி ஒரு யஜ்ய சம்ரக்ஷணம்ங்கிற பெரிய தர்மத்தை பண்ணி கௌதமாசிரமம் போய் தன்னுடைய காலடி தூசினாலே அங்க அரூபமாய் இருந்த அகல்யே பாவனமாக ஆக்கினார். வால்மீகி ராமாயணப்படி கல்லா இருந்தால் அகல்யே ராமரை போய் காலை வச்சார்னு ராமாயணத்துல கிடையாது. அரூபமாக அந்த ஆசிரமத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்தால் ராமர் மேலப்பட்ட தூசி போய் அகல்ய மேல பட்டுதான். ராமர் நடந்தா கால்லேருந்து தூசி புறப்படுமோ. ரஜஸ்ன்னு பேரு தூசி. பதி பத ரஜசா, கால்லேருந்து ஒரு தூசி கிளம்பி காத்துல அரூபமா இருந்த அகல்ய மேல போய் பட்டுதான். உடனே அகல்யோட சாபம் விமோச்சனம் ஆயிடும். கல்யாம் குருவன் அகல்யாம். ஏன்னா மரியாதா புருஷோத்தமன் ஸ்ரீராமர். கௌதமர்ங்கிறவர் மகரிஷி, அவருடைய பத்னி இந்த அகல்யே. மகரிஷி பத்னி இல்லையா, அவன் மேல போய் காலை வைப்பாரா? மரியாதை தெரிஞ்சவர் ஸ்ரீராமன். கல்லா இருந்தால் காலை வச்சால்னு வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. அரூபமாக இருந்தால் ராமரோட ஒரு சம்பந்தம் இந்த தூசி மூலமா அவளுக்கு ஏற்பட்டது. கல்யாம் குருவன் அகல்யாம் பதிபத ரஜசா பிராப்ய வைதேகேகம்.
உன்னையே அங்கேருந்து மிதிலாபுரிக்கு அழிச்சுன்னு போய் போற வழியில கங்கை வர கங்கை கரையில உட்காத்தி வச்சு 7 சர்க்கங்கள் கங்கா மகாத்மியத்தை சொன்னார் விஸ்வாமித்திரர். கங்கை கரைக்கு போனோமானா கங்கையோட மகாத்மியம் தெரிஞ்சுக்கணும். ராமா, இந்த நதி உங்க குடும்பத்தோட சம்பந்தம் உடையது ராமா. உங்க பூர்வீகால சகர சக்கரவர்த்தியினுடைய காலத்துலதான் அந்த 60,000 குழந்தைகள் சகரபுத்திராள் அவள்லாம் பாதாள லோகத்துல கபிலாசிரமத்துல கபிலரோட சாபத்தினால சாம்ப முட்டா போயிடு. அவர் கண்ணை திறந்து எரிச்சார், எல்லாம் முட்டா போயிடு. திலீபன்கிற ராஜா அம்சுமான், சகரனுடைய பேரனுக்கு அம்சுமான்னு பேரு. அவன் போய் அந்த கபிலாசிரமத்துல என்ன பண்றதுன்னு கேட்க, இது மாதிரி ஆயிடுத்தே 60,000 பிதர்கள் சாபத்தினாலும் இப்படி எரிஞ்சு போயிட்டாலேன்னு கேட்க, கபிலர் உடனே சந்நிதியில் இருக்கிற கருடனை போய் கேளுன்னு சொல்ல, அந்த கருட பகவான் தான் சொன்னாராம், பிரம்மலோகத்துல ஓடுற கங்கா நதி இந்த சாம்ப முட்டுல பட்டுதானால் அவள்லாம் கரையேறி போயிடுவாள்னு கருடன் வழி சொல்லி கொடுக்க, கங்கை வரத்துக்கு கருடன் ஒரு முக்கிய காரணம். கருடன் ரொம்ப முக்கியமானவர். வேதங்கள்லையும் சரி, இத்திஹாச புராணங்கள்லையும் சரி, ஏதோ ஹனுமாருக்கு ரொம்ப பிரசித்தமாயிடுத்தே ஒழிய கருடனோட பிரசித்தி அவ்வளவு தூரம் வெளியில இல்லையே ஒழிய கருடன் ரொம்ப முக்கியமானவர். வேதத்துல காயத்ரிகள் சொல்லிட்டு வரதே தேவதைகளுக்கு முதல்ல வேதம் சொன்ன காயத்ரி கருட காயத்ரி தான். தத் புருஷாய வித்மஹே சுவர்ண பக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரச்சோதயாத். கருடன்லேருந்து தான் எல்லா தேவதைக்கும் சொல்றது. இங்க நிறைய கல்லப்படுறது. கொல்லங்கோட்டில் ஆலம்பள்ளத்தில் நித்தியம் 3-4 கருடன் நல்ல க்ஷேத்திரமா இருக்குது. வரதராஜ பெருமாள் இருக்கார், நம்ம கணபதி இருக்கார், பக்தாலாம் சாதுக்கள்லாம் இருக்கேள். கிராமம் நன்னா இருக்கிறதுக்கு இதெல்லாம் அடையாள். கருடன் எங்க இருக்காரோ அந்த இடம் பவித்திரமான தேசம்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இங்கே நம்ம ஹரிஹரநாத் வாசல்ல தென்னை மரத்துல 4 கருடன் ஒரே சமயத்துல பார்க்கறீங்கன்னா, தென்னை மரத்துல கார்த்தால வந்தா கருட தரிசனம் ரொம்ப புண்ணியம். தரிசனாத் அதிகம் துவனிங்கிறார். தரிசனம் பண்றதை விட புண்ணியமா அது சத்தம் போட்டு கேட்கறது. சத்தமும் கேட்டுட்டே இருக்கு. வாசலுக்கு வந்து அது சத்தம் போட்டுட்டே இருக்கு கேட்கறது. சுபர்ணோசி கருத்மாம் திரிவர்த்தே சிரோகாயத்ரன் சக்ஷஸ்தோமா ஆத்மா சாமதே தனு. ஒரு அணுவாகம் முழுக்க கருடனோட மகாத்மியம் சொல்றது. யாகங்கள்ல கருட சயனம்னே கருடாகிருத்தியாய் பண்ணி ஒரு யாகம், பெரிய யஜ்யம். அது 2012 பண்ணினோம், பெரிய யாகம். கருட சேவைன்னு விஷ்ணு ஆலயங்கள்லையும் எத்தனை வாகனத்துல பெருமாள் வந்தாலும் கருட சேவை இன்னைக்கு அப்படின்னு தான் கேட்பார். அன்னைக்கு மாத்திரம் தவறவே மாட்டால் வந்து பார்க்கறது. ஏன்னா வாகனத்துலேயும் அவ்வளோ முக்கியமா நேத்தி கருட சேவை ஸ்ரீரங்கத்தில். ஆனால் நம்ம ஸ்ரீரங்கவாசின்னு பேர், ஆலம்பல்லத்தில் இங்கே ராமாயணம் சொல்லிட்டு இருக்கோம். நேத்திக்கு ஸ்ரீரங்கத்தில் கருட சேவை. ஆனால் கவலை இல்லை, 4 மாதம் கருட சேவை எங்கள் ஊரில். தை மாதம் கருட சேவை, மாசி மாதம் கருட சேவை, பங்குனி மாதம், சித்திரை மாதம், எல்லா நாளும் திருப்பி வருவார் பெருமாள். அதனால கவலை இல்லை. ஆனாலும் கருட சேவை வாகனத்திலையும் ரொம்ப முக்கியமானது. கருடன் ரொம்ப முக்கியமானது. அந்த கருடன் தான் சொன்னாராம், இந்த அம்சுமான் இடத்துல நீ கங்கையை கொண்டு வந்தையானால் இவாளுக்கெல்லாம் கரையேறிடுவாள்னு சொல்ல. அப்புறம் அம்சுமானோட வம்சத்துல திலீபன் ஒரு ராஜா, அவர் முயற்சி பண்ணார், நடக்கல. அப்புறம் பகீரதன் வந்தார். அவர் 1000 வருஷம் பிரம்மாவை குறித்து தபஸு பண்ணி, அப்புறம் 1 வருஷம் பரமேஸ்வரனை குறித்து தபஸு பண்ணி, அப்புறம் பரமேஸ்வரன் சிரஸ்ல வாங்கிட்டு விட்டார். அலக்கம்னு கேசங்களுக்கு பேர், கேசபாரங்களுக்கு. அதை ஆனந்தப்படுத்தினாலும் அதனால அலகனந்தா அப்படின்னு பேரு. கங்கைக்கு ஹிமாச்சலத்துலலாம் அலகனந்தா அப்படின்னு பேரு. பகீரதன் கொண்டு வந்ததுனால பாகீரதின்னு பேரு. ஜன்னு மகர்ஷி ஆசிரமத்துக்குள்ள அவருக்குள்ள வெளியில வந்தால் அதனால ஜாஹ்னவின்னு பேரு. பூமியை அடைஞ்சா, தேவலோகத்திலேயே ஓடின்னு இருந்த நதி பூமிக்கு வந்தா காம் அப்படின்னா பசுன்னு ஒரு அர்த்தம், பூமின்னு ஒரு அர்த்தம், ஐஸ்வர்யம்னு ஒரு அர்த்தம். காம் கா அப்படின்னா பூமியை அடைந்தால். அது மருவி கங்கா கங்கா கங்கான்னு சொல்லப்படுறது. ஹரித்வாரத்திலேருந்து தான் கங்கேன்னு பேர். மேலெல்லாம் பாகீரதி, மந்தாகினி, அலகனந்தா, ஜாஹ்னவி. ஆச்சாரியால் ஒரு ஸ்லோகம் முழுக்க கங்கையோட மகாத்மியத்தை ஒரே ஸ்லோகத்தில் சொல்றா. கங்காஷ்டகத்தில் 8 ஸ்லோகங்கள். ஆதாவாதி பிதாமஹஸ்ய நியமம் வியாபார பாத்ரே ஜலம் பஷ்சாத் பன்னகசாயினோ பகவதः
பாதோதகம் பாவனம் பூய சம்புஜடா விபூஷணமணி ஜன்னோர்மஹர்ஷேரியம் கன்யா கல்மஷநாசினி பகவதி பாகீரதி திருஷ்யதே. ஔஷதம் ஜாஹ்னவீதோயம் வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. சஹஸ்ரநாமத்திலையும் சொல்றோம், மருந்துனால் கங்கை தான் மருந்து, நாராயணன் தான் வைத்தியநாதன். வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. ஔஷதம் ஜாஹ்னவீதோயம் வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம். ஔஷதம் ஜாஹ்னவீதோயம் வைத்தியோ நாராயணோ ஹரி. வேதத்துக்கு மேல சாஸ்திரம் இல்லை, கேசவனுக்கு மேல தெய்வம் இல்லை, கங்கைக்கு மேல ஔஷதம் இல்லை, நாராயணனுக்கு மேல வைத்தியன் இல்லை. ஔஷதம் ஜாஹ்னவீதோயம் வைத்தியோ நாராயணோ ஹரி. இந்த கங்கை வந்த பெருமையை சொல்ற காலத்திலேயே விஸ்வாமித்திரர், இந்த கங்கைக்கு இன்னொரு பெருமை இருக்கிறாமா, இந்த கங்கை வர பாதையில சரம்னா தர்ப்பத்துல ஒரு வகை, அது வனமா இருந்துதான். அந்த கங்கையில ஒரு இடத்துல சரவணமா இருக்க, அங்கதான் முருகன் தோன்றினார். அதனாலதான் சரவண பொய்கை அப்படின்னு ஒரு பேர். பரமேஸ்வரனை போய் தேவதைகள்லாம் பிரார்த்திச்சால் சூரபத்மனுடைய உபதிரவம் தாங்கள்னு சஹசிராண்ட போக்தா துவயா சூரநாம ஆச்சாரியால் சுப்பிரமணிய புஜங்கத்துல சொல்றா. 1000 மண்டத்தை ஆண்டானாம் அந்த சூரபத்மன். தேவதைகள்லாம் போய் பிரார்த்திச்சாலாம் பரமேஸ்வரன் இடத்துல. 5 முகம் பரமேஸ்வரனுக்கு. பார்வதி மடியில இருக்கால் ஒரு முகம். 6 முகத்திலேருந்தும் தேஜஸ் பரப்பிட்டு 6மா கீழே இறங்கி வந்துதான் தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்ண. அதை அக்னி தாங்கினார். அந்த 6 தேஜஸையும் அக்னி கையில வாங்கிட்டு கைலாசத்திலேருந்து இறங்கி வந்தார். அவராலையும் தாங்க முடியல, கங்கையில கொண்டு விட்டுட்டார். அவரால் தாங்க முடியாத அந்த தேஜஸை கங்கை தாங்கினாலாம். அதனால காங்கேயன் அப்படின்னு பேரு முருகனுக்கு. கங்கையில உண்டானார். பத்மத்துல அந்த தேஜஸை கொண்டு சேர்க்க சரவண பொய்கையில 6 முகத்தோட அங்க அந்த ஜோதிஷாய் ஜோதி பிழம்பதோர் மேனியாய் அருவம் உருவமாகி ஆதியாய் பலதாய் ஒன்றாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி. அக்னியிலேருந்தே வந்ததுனால பரமேஸ்வரனுடைய புத்திரன். அவருக்கு அக்னிபூஹ் அப்படின்னு ஒரு பேர் முருகனுக்கு. குழந்தையா வந்துட்டார். 6 முகத்தோட. யார் பால் கொடுக்கறதுன்னு புரியாதே இருக்கே. கிருத்திகா நட்சத்திரத்துக்கு 6 தேவதைகள். ஆகாசத்துல பார்த்தோம்னா 6 நட்சத்திரம் சேர்ந்து இருக்கும் கிருத்திகா நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரம்னா 4 நட்சத்திரம் சேர்ந்தது சுவாதி நட்சத்திரம். அதுபோல இந்த கிருத்திகா நட்சத்திர தேவதைகள் 6 பேருமா கீழே இறங்கி வர 6 முகத்தோடு இருக்கிற குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கறதுன்னு நினைக்கிறதே. 6 பத்மத்துல 6 குழந்தையாக ஆக 6 பேருமா எடுத்து இந்த குழந்தைக்கு ஸ்தன்யம் கொடுக்க அவர் பிறந்து நாள் தான் இந்த தீபாவளி. அமாவாசை இன்னைக்கு அவர் அவதரிச்சார். 6வது நாள் சூரசம்ஹாரம் பண்ணிவிட்டார். அதுலேருந்து 6 நாளைக்கு பிறந்தார். பிறந்ததுலேருந்து அப்புறம் ஒரு நாள்ல ஒரு வைபவம். ஒரு நாள் போய் சிக்கல்ல சக்தியாயுதம் வாங்கிக்கிறார். 6வது நாள் சூரசம்ஹாரம் பண்ணி 7வது நாள் தேவசேனா விவாகம் பண்ணிட்டார் அப்படின்னு 6 நாள் குழந்தை பண்ண வைபவம். அது முருகனோட ஒரு பெருமை. அந்த கார்த்திகேயன் 6 முகத்தோட வந்ததுனால ஷண்முகர். ஷண்ணாம் ஷடானனோ பூத்வா. நழுவி வரத்துக்கு ஸ்கன்னம்னு பேர். ஸ்கன்னம் கர்ப்ப பரிஸ்ரவாது. அதனால அவருக்கு ஸ்கந்தைத்திய பிரவி ததா. அதனால ஸ்கந்தன் அப்படின்னு பேருன்னு இப்படி எல்லாம் விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணாளுக்கு சொல்லி இந்த முருகனை கலியுக வரதனான சுவாமிநாதனை யார் பக்தியோடு வழிபடுறாளோ ராமா பக்தஷ்சய கார்த்திகேய காகுத்ஸ்த புவிமானவஹா ஆயுஷ்மான் புத்திர பௌத்ரைஷ்சே ஸ்கந்தசாலோக்கிய தாம்ரஜேதி. கிருத்திகா நட்சத்திரத்திலே ஆடி கிருத்திகேலே, பங்குனி உத்தரத்திலே, தைப்பூசத்திலே, மாசி மகத்திலே, வைகாசி விசாகத்திலே, பௌர்ணமி எல்லாமே முருகனுக்கு விசேஷமான காலங்கள் தான். அந்த முருகனை யார் வழிபடுறாளோ அந்த குடும்பங்கள்ல இந்த பூமியில பிறந்தவாள் பெரிய பாக்கியசாலிகள். முருகனை உபாசிக்கிறவாள். காகுத்ஸ்த புவிமானவா. அந்த குடும்பம் தீர்காயுஷா இருப்பாள். ஆயுஷ்மானு புள்ள பேரன் கொள்பேரன்னு 3-4 தலைமுறை பார்ப்பாள். புத்திர பௌத்ரைஷ்சே
கடைசியில் ஸ்கந்தலோகத்தையும் அடைவாள், ஸ்கந்த சாலோக்கியதாம் ரஜயது அப்படின்னு விஸ்வாமித்திரரே ராமலக்ஷ்மணாலுக்கு 2 சர்க்கங்கள்ல இந்த பாலகாண்டத்திலே முருகனோட பெருமையை சொல்றா. ஆச்சாரியாலும் குமாரேஷூனோ குஹஸ்கந்த சேனாபதே சக்தி பானே மயூராதிரூட புலிந்தாத்மஜா காந்த பக்தார்த்திஹாரிண்ணே பிரபோ தாரகாரே சதா ரக்ஷமந்தும் இகாயாஹி வத்சேதி ஹஸ்தான் பிரசார்யாஹ்வயதி ஆதராதி சங்கரே மாதுரங்காதி சமுத்பத்யதாதம் ஸ்ரயந்தம் குமாரம் ஹரஸ்லிஷ்ட காத்திரம் பஜே பாலமூர்த்திம். நித்தியம் பாராயணம் பண்ணணும், அதுவும் செவ்வாய்க்கிழமை கட்டாயம் சொல்லணும். சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம். மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மனோஹாரி தேகம் மகச்சித்தகேகம் சதா பாலரூபாபின்னு கணபதியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த ஸ்தோத்திரம் சொல்லப்படுறது. மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மனோஹாரி தேகம் மகச்சித்தகேகம் மஹீதேவதேவம் மகாதேவ பாலம் மகாவேத பாவம் பஜே லோகபாலம். முருகா, உன் நாமத்தை அலர்றேன். குமாரா, ஈசசூனோ, குஹா, ஸ்கந்தா, சேனாபதே, சக்திபானே, மயூராதிரூட, நீ என்னை எப்போதும் காப்பாற்றணும் அப்படிங்கிறார் ஆச்சாரியா. சதா ரக்ஷமாந்தம், என்னை எப்போதும் ரட்சிக்கணும் சுவாமிநாதானின்னு இப்படியெல்லாம் ஆச்சாரியாலே ஆதிசங்கர பகவத்பாதால் பரமேஸ்வராவதாரமே அவாலே முருகன் அப்படி பிரார்த்திப்பாலானா நம்ம குடும்பிகள் சம்சாரிகள் நம்ம அவசியம் சொல்லணும். வாரத்துக்கு ஒரு நாளாவது செவ்வாய்க்கிழமையாவது சுப்பிரமணிய பஜன், ஒரு ஷஷ்டி, ஒரு கிருத்திகை ஞாபகம் வச்சுருந்து இந்த தினங்கள்லாம் அதுக்கு தான் ஏற்பட்டிருக்கு. பகவானை நினைக்கிறதுக்காக தான், நல்ல ஸ்தோத்திரங்கள்லாம் பாடுறதுக்காக தான் புண்ணிய தினங்கள்லாம் நமக்கு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையும் அழகாக அமைஞ்சிருக்கு. முருகனோட மகாத்மியத்தை விஸ்வாமித்திரர் சொல்லி அப்புறம் அங்கேருந்து மிथिலைக்கு அழிச்சுன்னு போய் 56 தேசத்து ராஜாக்களாலையும் தூக்க முடியாத அந்த தனுஷை ஜனக மகாராஜனை கொண்டு வர சொல்ல ஆருந்தானே ருஷாந்தே பிந்தானச்சந்திரச்சூடம் தனுஹு அவனிசுதான் இந்திராமேவ லப்த்வா ராஜ்யம் பிராதிஷ்டதாஸ்த்வம் திரிபிரபி ச சமைஹி பிராத்ருவீரைः சதாரைः. பகவான் 12 வயசுல இந்த சிவதனுஷ முறிக்க தசரதருக்கு சொல்லி அனுப்பே பத்னிமார்களோட பரதல சத்ருக்னாதிகளோட தசரதரம் வந்து சேரே சதுரங்க சைன்யத்தோடு ரதகஜ துரகபதாதி சகிதம் சமம் திரிபுரோஹிதம் சபுத்திர கலத்திரம் சபரிவாரமானாய சத்கிருத்யா நானாவிதக்ரமுகநாளிகேர ரம்பாதி பலபுச்ச சஹஸ்ரசாத கும்ப ஸ்தம்பபூஷிதே ஜிம்பாரி சிரகாங்கிதே. சீதா கல்யாணம் பங்குனி உத்தர புண்ணிய காலத்தில் பல்குன்யா உத்தரே ராஜன்னு உத்தரபகுடி நட்சத்திரத்தில் சீதையோடவே நட்சத்திரத்தில் ரொம்ப உயர்ந்த லக்னத்திலே நந்தன வருஷத்திலே சவத்சகோ சஹசிராத்யநேக கோடி ஹிரண்ய வஸ்திராபரண பூதான பகுமான சந்தோஷித பாத்திரபூதோபய சம்பந்தி ராஜஸ்ரேஷ்ட வம்சாவலி நாம கோத்திர பிரவரோச்சாரண நிபுணே வசிஷ்ட வாமதேவ விஸ்வாமித்ர சதானந்தாதி சகல முனிகண சங்கீர்ண விவாக வேதி மத்தியே. உயர்ந்த விவாக மண்டபத்திலே தசரதாதிகள்லாம் அலங்கரிச்சுட்டு இருக்க கல்யாண ராமனை அலங்காரம் பண்ணி கொண்டு வர சீதையும் 6 வயசு பெண்ணானே அந்த ஜனகபுத்திரியை கல்யாண கோலத்தில் அழிச்சுன்னு வர கிஞ்சிதாரப்த தாருண்யம் நத ஜனைக காருண்யம் விதலித மகேஷ சாபம் விதிமுகசுரா விதித பிரதாபம் பானுகுல ரத்னதீபம் பரிஹிருத முனிஜனதாபம் சம்பூரித பக்தஜன காமம் சஜல ஜலதரஸ்யாமம் சகலலோகாபிராமம் ஸ்ரீராமம் சன்னிவேஷ்யா. மாடு கன்றோட கூட சால கிராமத்தோட ஜனக மகாராஜன் யதோக்தமா சீதையை விவாகம் பண்ணி கொடுக்க, அதே போல ஊர்மிளைய லக்ஷ்மண சுவாமிக்கும் மாண்டவி ஸ்ருதகீர்த்திய பரத சத்ருக்னாலுக்கும் யதோக்தமா விவாகம் பண்ணி கொடுத்து
शोभन मंत्राक्षत हिरण्योदक धारा सहितां मंदस्मितां श्री सीतां श्री रामचंद्र करारविंदे समर्पयामास। ततः सीतां समानीय सर्वाभरणभूषितां समक्षमग्ने संस्थाप्य राघवाभिमुखे तदा अब्रवीज्जनको राजा कौसल्यानन्दवर्धनम् इयं सीता मम सुता सहधर्मचरीतवा प्रतीच्छचैनां भद्रं ते पानिं गृह्णीष्व पाणिना पतिव्रता महाभागा छायेवानुगता सदा इत्युक्त्वा प्राक्षिपद्राजा मन्त्रभूतं जलं तदा साधु साध्विति देवानां ऋषीणां वदतां वरः यथोक्तेन तदा चक्रुः विवाहं विधिपूर्वकम्। यथोक्तमा तुलसी अक्षते सालग्रामतोडे जनक महाराजन சீதையை விவாகம் பண்ணி கொடுக்க சீதா ராமனாய் கல்யாண ராமனாய் பிரபு பிரகாசிச்சாலுங்கிறதோட பாலகாண்ட கதை, அழகான கதை. தயா சராஜ ரிஷி சுதோபி காமயா சமேயிவானுத்தம ராஜ கன்யயா இதீவ ராம சுஷுபேதி காமயா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவாமரேஸ்வரஹான். அயோத்திக்கு கல்யாண கோலத்தோடையே வந்து பரசுராம கர்ப்பபங்கம் பண்ணி சீதா காந்தனாய் பிரகாசிச்சால் அப்படிங்கிற அழகான கதை. பாலகாண்டம் இப்போ 2 நாளைக்கு சொன்னோம், மேலே ஒரு 3 நாளைக்கு சுந்தர காண்டம். நாளையிலேருந்து கொஞ்சம் ராம கதை மிச்சத்தை சொல்லிவிட்டு பாக்கி காண்டத்தை சுருக்கமாக சொல்லி ஹனுமாருடைய பிரபாவங்கள் நாளையிலேருந்து ஒரு 3 நாளைக்கு சொல்லி பட்டாபிஷேகத்தோடு இந்த 5 நாள் தைப்பூச உற்சவத்தில் ஸ்ரீமத் ராமாயணம் பாலம்பல்லம் தைப்பூச முருகனுடைய உற்சவ காலத்தில் 5 நாளில் நமக்கு ஒரு காண்டமாவது கேட்டோம்னு இருக்கணும்னு இப்போ பாலகாண்டமும் அப்புறம் ஒரு சுந்தர காண்டமும் மேலே நடக்க போகிறது. வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நமக்கும் ஸ்ரீ சீதாராமாளுடைய கல்யாணராமருடைய அனுகிரகம் பூர்ணமாக. நித்யான்னதாத்ரே ச மஹீசுரேभ्यः நித்யம் திவிஸ்தைர் நிஷி பூஜிதாய மாத்ரா ச பித்ரா ச ததோத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே. நாராயண 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 எல்லாரும் சொல்லலாம். நாராயண 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 நாராயண. கங்கா பிரவாஹேந்து ஜட்டாதராயே த்ரிலோச்சனாய ஸ்மரகாலஹந்த்ரே समस्तदेवैरपि पूजिताय श्रीवैद्यनाथाय नमः शिवाय. महादेव 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 महादेव. हर नमः पार्वती पतये. जानकी कांत स्मरणं सद्गुरु आंजनेय मूर्ति की.